ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 451. கட்டின புருஷனை உனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா போலீஸ்ல காட்டி கொடுத்து போட்டு தள்ளுறத பத்தி எல்லாம் தெரியுது, அப்படித்தானே என்று விக்ரம் சீரியஸாக கேட்க, நீ எப்படி பேசினாலும் எந்த ட்ரெண்டில் பேசினாலும் நான் உனக்கு பதிலளிக்க மாட்டேன், எனக்கு பதிலளிக்கவும் தெரியாது என்பது போல கொட்ட கொட்ட முழித்தபடி அவனை பார்த்து வைத்தாள் வேதா. முழிக்காதடி, அப்படியே பத்திட்டு வருது என்று கடும் கோபத்தில் சீறியவன் கழுத்தை நெரிப்பது போல அவன் ஆக்ஷன் செய்ய, ஐயோ கொல 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 என்று கத்திக்கொண்டு உள்ளே வந்தான் சூர்யா. அவன் குரலில் எரிச்சலான விக்ரம், டேய் நீ எதுக்கடா உள்ள வந்த என்று கோபமாக கேட்டான் விக்ரம். நான் என்ன உன்ன மாதிரி கொலை பண்ண வந்தேன்னு நினைச்சியா? என் சிஸ்டருக்கு உதவி பண்ண வந்த என்று கூறிய சூர்யா அங்கு ஓரமாக இருந்த வீல் சேரை நகர்த்தி கொண்டு வேதாவிடம் வந்த சூர்யா, வேதா நீ இதுல உட்காரு, அண்ணா உன்னைய ஸ்கேன் எடுக்க சேஃபா அழைச்சிட்டு போறேன் என்று சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ மூடிட்டு உன் வேலையை பாரு என்று அவனை முறைத்தவன் வீல் சேரை தன் பக்கம் இழுத்து கொண்ட விக்ரம் வேதாவை தூக்க முயற்சித்தான். அவன் பக்கம் வராமல் சூர்யா இருக்கும் பக்கம் இறங்கினாள் வேதா. அண்ணா நீங்க என்ன பத்திரமா கூட்டிட்டு போங்க என்று கூறியவள் விக்ரம் பக்கம் இருந்த வீல் சேரை இழுத்து அவளை அமர்ந்து கொண்டாள். ஒருவேளை மூளையை எடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களோ என்பது போல விக்ரம் அவளை பார்க்க, அவன் பார்வையையும் பேச்சையும் கண்டு கொள்ளாத வேதா சூர்யாவிடம் சிரித்து பேசியபடியே அங்கிருந்து நகர்ந்தாள். அவளை வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு சென்ற சூர்யா கதவு திறக்கும் நேரத்தில் விக்ரமின் புறம் திரும்பி பார்த்து வில்லங்கமாக சிரித்தான். அங்கிருந்த சிசரை தூக்கி சூர்யாவை நோக்கி அடித்தான் விக்ரம். உடனே விலகிய சூர்யா சட்டென்று நகர்ந்து கொள்ள அது வேதாவின் கால் அருகே வந்து விழுந்தது. இங்க பார் வேதா, கோபத்துல உன்னை அட்டாக் பண்ண பாக்குறான் உன் புருஷன் என்று அவன் 1க்கு 2ஆக போட்டு கொடுத்தான் அவளிடம். ஏற்கனவே அவன் மீது எதனால் என்றே தெரியாமல் கோபத்தில் இருந்த வேதா இப்போது முறைத்தபடி அவனை பார்த்தவள், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவர் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்காரு, உங்களை எனக்கு ஞாபகம் வரும்போது நானே போன் பண்ணி கூப்பிடுறேன், அப்ப வாங்க, இப்போ நீங்க கிளம்புங்க என்றாள் அலட்சியமாக. ஏய் அதெல்லாம் போக முடியாதுடி என்று கூறிய விக்ரம் சூர்யாவை தள்ளிவிட்டு வீல் சேரை தள்ளி கொண்டு வெளியே வந்தான். சேரில் அமர்ந்திருந்தபடியே அவனை அண்ணார்ந்து பார்த்து முறைத்த வேதா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்று கேட்டாள் கடுப்பாக. புரியாதுடி, வீட்டுக்கு வா புரிய வைக்கிறேன் என்று அவன் பல்லை கடித்தபடி முணங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன், அங்கெல்லாம் நீங்க வராதீங்க என்று அதற்கும் ஆப்பு வைத்தாள் வேதா. வெளியே அமர்ந்திருந்த அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சாப்பிடுவதற்கு கேண்டீனிற்கு அழைத்து செல்லுமாறு வருணிடம் கூறிய விக்ரம் அவளை தள்ளி கொண்டு வேகமாக ஒரு இடத்தில் சென்று நிறுத்திய விக்ரம் அவள் காதருகே குனிந்து, வீட்டுக்கு போனதும் நம்ம ஒரே ரூம்ல ஒரே பெட்ல ஒன்னா என்று அவன் அதோடு நிறுத்த அவனை பயத்தோடு திரும்பி பார்த்தாள் வேதா. பயம் வருதில்லடி, அதே பயத்தோடு இருடி, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அந்த டேஷ ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று அவன் மிக கடினமான குரலில் கூற, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே இங்க சேர்த்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க என்று கேட்டு அவனை புரியாமல் பார்த்தாள் வேதா. அதேதான் நானும் சொல்றேன், உனக்கு உடம்பு தானே சரியில்லை, நீ அமைதியா இருடி, எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசி என்ன டென்ஷன் படுத்துற. அவள் உதட்டை பிதுக்கி பாவமாக அமர்ந்து கொள்ள அவள் கியூட்டாக அமர்ந்திருப்பதால் குள்ளமாக தெரிந்தாள். இவன் நல்ல உயரமாக நிமிர்ந்த நடையோடு அவளை தள்ளி கொண்டு செல்வதும் பார்க்க அத்தனை அழகாக இருந்தது அந்த காட்சி. இவர்களை கடந்து செல்லும் அனைவரும் ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டுத்தான் சென்றார்கள். எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்றாலும் கூட ஒரு நிமிடம் அவர்கள் தங்களை பார்த்துவிட்டு செல்வது வேதாவிற்கு உள்ளூர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்தது. அவர்களை கடந்து செல்பவர்களையும் அவர்கள் எதிரில் வருபவர்களையும் பார்த்த வேதாவிற்கு இவனை போல யாரும் மேன்லியாக இல்லை என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. ஆனால் அவன் ஆரம்பத்தில் இருந்தே சிடுசிடுப்பாக பேசுவது அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு பயத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. அந்த நேரம் ஸ்கேன் ரூமிற்கு உள்ளே அழைத்து சென்றவன் அங்கிருந்த படுக்கையில் அவளை கிடத்திவிட்டு திரும்பி நடந்தான். சிறிது நேரத்தில் ஸ்கேன் எடுத்ததும் ஒரு சிஸ்டர் வந்து அவனை அழைக்க மீண்டும் அவளை வீல் சேரில் அமர வைத்து நார்மல் வார்டுக்கு அவளை அழைத்து வந்தான் விக்ரம். ஏதாவது சாப்பிடுறியா, வாங்கிட்டு வரவா என்று கேட்டான். அவனையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்த வேதா, நமக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா என்று கேட்டாள் நக்கலாக. அவளின் நக்கல் தோணியை உணராத விக்ரமோ,
ஒருவேளை ஞாபகம் வந்துருச்சோ என்று நினைத்து அவளை குறுகுறுவென்று பார்த்தான். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் என்று அலட்சியமாக கூறியவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளின் அந்த ஒரு நடவடிக்கையிலேயே அவளுக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்பதை உணர்ந்த விக்ரம், இதுல என்ன சந்தேகம், லவ் மேரேஜ் தான் என்றான் அழுத்தமாக. அவனை முறைத்து பார்த்த வேதா, நான் இப்போ கண் திறந்து 3 மணி நேரம் ஆகுது. இந்த 3 மணி நேரமா தான் உங்களை எனக்கு தெரியும். ஆனா ஒரு தடவை கூட என்ன லவ்வரா பாக்குற மாதிரி நீங்க பாக்கல. ஏதோ கசாப்பு கடைக்காரன் ஆட்ட பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கீங்க என்று அவள் கோபம் கலந்து ஏக்கத்தோடு கேட்டாள். ஏய், நான் நல்லாதான் நடந்துக்கிறேன், நீதான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லா பேச்சுக்கும் எதிர் பேச்சு. இப்படி இருந்தா எப்படி மனுஷன் ஒழுங்கா நடந்துப்பான் என்று அப்போதும் அவன் அதிகாரமாக கூற, இவன் சரியான காரம் போல என்று நினைத்த வேதா, எனக்கு கூலிங்கா ஜூஸ் வேணும் என்றாள். ஜூஸ் குடிக்காம அவாய்ட் பண்ண டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்போ சூடா காஃபி வேணும், ஸ்ட்ராங்கா என்று அவள் உதடு குவித்து கேட்க அவள் இதழையே பார்த்த விக்ரம், காஃபி குடிக்க கூடாது என்றான் நக்கலாக. ஏன் காஃபி குடிக்க கூடாது? எனக்கு சாக்லேட் காஃபி வேணும் என்று அவள் ஒரு மார்க்கமாக சொல்ல, காஃபி கிடைக்காது, பட் சாக்லேட் வேணுமா என்று கேட்டு அவன் வேதா அருகில் நெருங்கி வர, என்கிட்ட வராதீங்க, அப்புறம் நான் கத்தி ஊற கூட்டிடுவேன் என்று கோபமாக கூறினாள் வேதா. அவள் சுடிதாரை ஒழுங்காக இழுத்து விட்டு அவள் கூந்தலை பின்னுக்கு தள்ளி சரி செய்த விக்ரம், அப்படித்தான் வருவேன், என்னடி பண்ணுவ என்று கேட்டு மெலிதாக புன்னகைத்தவன் அவள் கையை மென்மையாக பிடித்து அழுத்தமாக முத்தம் பதித்தான். கண்கள் படபடக்க அவனை அதிர்ச்சியாகி பார்த்து கொண்டிருந்த வேதா என்னதென்று சொல்ல முடியாத உணர்வை தத்தெடுத்தது அவளின் உடல். மனமும் மூளையும் தான் அவள் பழைய நினைவை மறந்ததை தவிர உடல் அவன் தொடுகைக்கு மிகவும் பழக்கப்பட்டு இருந்ததால் அந்த முத்தம் பிடித்தே இருந்தது அவளுக்கு. ஒரு நிமிடம் அவனை ரசித்து பார்த்த வேதா உடனே சுதாரித்து, என்னது என்றாள் கோபமாக. இதுக்கு பேர்தான் சத்தம். முத்தத்துக்கு உனக்கு மீனிங் சொல்லி தரேன் வா என்று அவளை நெருங்கினான் விக்ரம். சட்டென்று நகர்ந்த வேதா, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள். அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? உங்க அப்பா கிட்ட கேளு, இல்ல உங்க அருமை அண்ணனை வர சொல்றேன், அவன் கிட்ட கேளு. நீதான் என்கிட்ட பேச மாட்டியே, என்ன பார்க்க மாட்டல்ல, என்ன பிடிக்கல, என்ன ஞாபகம் இல்ல, இப்படியெல்லாம் தானே சொன்ன, அப்புறம் என்னடி ஓவரா சீன் போடுற என்று அவன் இப்போது அவளை வைத்து செய்தான். வேதா அவனை வெறி கொண்டு முறைக்க அதற்குள் டிஸ்சார்ஜ் ஸ்லிப்போடு உள்ளே வந்த சூர்யா, வேதா நம்ம கிளம்பலாம் என்றான் வேதாவை பார்த்து. அண்ணா, நானும் உங்களை கூப்பிடலான்னு தான் இருந்தேன், வாங்க போலாம் என்று அவள் எழுவதற்கு முயற்சி செய்ய அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்ட விக்ரம், ஏய் நீ என்னோட வந்துருடி என்றான். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? உங்களுக்கு தேவையில்லாத தொல்லை கொடுக்க நான் விரும்பல, நான் எங்க அப்பா அம்மா எங்க அண்ணன் கூடவே போறேன் என்று அவள் சூர்யாவின் பக்கமே நிற்க, இப்படி ஒரு அரிய காட்சி கூட இந்த பூலோகத்தில் நடக்குமா என்னும் ரீதியாக சூர்யா கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டான். வாயை மூடிக்கொண்டு அவன் சத்தமாக சிரிக்க அந்த கம்மிய சிரிப்பொலி விக்ரமிற்கு எரிச்சலை ஊட்டியது. அதே போல வெறியோடு சூர்யாவை முறைத்தவன், வேதா இந்த மாதிரி நேரத்துல நீ ஏன் கூட தாண்டி இருக்கணும், அதான் நல்லது என்று விக்ரம் தன்மையாக பேசி அவள் கையை பற்றினான். அவன் மென்மையாக கையை பற்றியதால் வேதாவும் அவன் கையை தட்டிவிடாமல் யோசிக்க ஆரம்பித்தாள். எந்த மாதிரி நேரம் சார் என்று கேட்டு சூர்யா நேரம் பார்த்து சிக்ஸர் அடித்தான். அவள் பிரெக்னண்டாக இருப்பதை சொல்லக்கூடாதல்லவா, அதனால் எதை சொல்லி அவளை அழைத்து செல்வது என்று தெரியாமல் குழம்பிய விக்ரம், அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, அப்ப நான் தானே அவளை கூட்டிட்டு போய் பாத்துக்கணும் என்றான் பொறுமையாக. எனக்கு உங்களையும் தான் ஞாபகத்துல இல்ல என்று வேதாவும் நேரம் பார்த்து அவன் காலை வாரிவிட பொறுமையை இழந்த விக்ரம், ஏய் இப்ப என்ன தாண்டி சொல்ல வர என்றான் எரிச்சலாக. நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்று மட்டும் கூறிய வேதா திரும்பி நடந்து வீல் சேரில் அமர்ந்தாள். சூர்யாவும் விக்ரமை கண்டு கொள்ளாமல் அவளை தள்ளி கொண்டு வெளியே சென்றான். அனைவரும் அவளது இஷ்டத்திற்கு விட்டார்கள். சூர்யா அவளை செல்வாவின் காரில் ஏற்றிவிட்டவன், தங்கச்சிமா நல்லபடியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இதுக்கு முன்னாடி நல்லபடியா இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னை பிடிச்ச சனிய இன்னைக்குதான் உன்னை விட்டு ஒளிஞ்சு போச்சு என்று அவன் சற்று சத்தமாகவே கூற அவளுக்கு ஒன்றும் புரியாமல் மறுத்து கூறாமல், சரிங்கண்ணா, நீங்க அடிக்கடி வந்து பாருங்க, நம்ம கேரம் போர்டு விளையாடலாம்,
என்று சிரித்தபடி கூறியவள் அவனுக்கு கையசைத்தாள். செல்வா கார் ஓட்ட அமர்ந்திருக்க அஞ்சலி செல்வாவின் பக்கத்தில் அமர்ந்தவள், விக்ரம், நீ வந்து வேதா பக்கத்துல உட்காரு என்றாள் அஞ்சலி. இல்ல பரவாயில்ல, ஆபீஸ் போக வேண்டியது இருக்கு, நான் அப்படியே போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றான். ஓ சரி சரி என்று அஞ்சலி கார் டோரை மூட போக, எதுக்குமா அவரை கூப்பிடுற என்று எரிச்சலாக கேட்டாள் வேதா. அந்த வார்த்தைகள் வெளியில் நின்றிருந்த விக்ரமின் காதில் நன்றாகவே விழுந்தது. அதை விட சூர்யாவின் காதில் விழுந்து விட்டது. சந்தோஷமான நாள் என்றால் அது இன்னைக்குதான்டா என்று நினைத்தவன் விக்ரமை சுற்றி சுற்றி வந்து சிரித்தான். என்ன ரொம்ப குஷியோ என்று விக்ரம் பல்லை கடித்துக் கொண்டு கேட்க, ஆஃப் கோர்ஸ், குஷி இல்லாம எப்படி இருப்பேன்? உன் பொண்டாட்டி, அதுவும் காதல் மனைவி வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீ எதிர்பார்த்திருப்பியா விக்ரம் என்று சூர்யா நக்கலாக கேட்க, டேய் உனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ அமெரிக்கா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் கூற, இந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் இந்நேரம் அமெரிக்காவில இருந்திருப்பேன்டா என்று சூர்யா சொல்ல, ஓ அப்போ நீ ஃபாரின் போற ஐடியாவில இருந்தியா என்று விக்ரம் கேள்வியாக அவனை பார்த்தான். அவன் எதற்காக இப்படி கேட்கிறான் என்பதை யோசிக்காத அப்பாவி சூர்யாவும், ஆமா, உன் தங்கச்சி கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டேன், அவ என்ன செய்ய போறான்னு தெரியல, கண்டிப்பா என்ன வச்சு செய்வா என்று சூர்யா பாவமாக கூற, இங்க நடந்தது சொல்லு, இனியா கோபப்பட மாட்டா என்று விக்ரம் சாதாரணமாக அவனிடம் பேசினான். என்ன நடந்தாலும் இங்க நடக்கிறத நான் இனியா கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ இங்க வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா. இப்ப நான் இந்த விஷயத்த சொன்னா அடுத்த பிளைட்லயே வரேன்னு அடம் பிடிப்பா, அப்புறம் அவன் மேல பண்ண சத்தியம் பழிச்சிரும், அதனால நான் சொல்ல மாட்டேன் என்று சூர்யா உறுதியாக கூறி விக்ரமிற்கு ஐடியாவை எடுத்து கொடுத்து விட்டான். ஓ அப்ப எந்த உண்மையையும் சொல்ல மாட்டியா என்று நக்கலாக கூறிவிட்டு அவனை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு நடந்தான் விக்ரம். அவனை பயத்தோடு பார்த்து கொண்டிருந்த சூர்யா, டேய் நம்ம தான் வாய விட்டுட்டோமா, ஐயோ ஏதாவது வில்லங்க பண்ணிருவானோ என்று திருவென முழித்தபடி யோசித்துக் கொண்டு நின்றிருக்க அதற்குள் சூர்யாவின் போன் அலறியது. அதை எடுத்து பார்த்த சூர்யாவின் முகம் கவலையாக மாறியது. யாருக்குமே பயப்படாத நம்ம சூர்யா இனியாவை கண்டாலே இப்போதெல்லாம் டர்ராகி விடுகிறான். போனை அட்டன் செய்து காதில் மட்டும்தான் வைத்தான். மற்றொரு காதில் இருந்து ரத்தம் வழியாத குறையாக நின்றிருந்தான். நேத்து போன் பண்ணி இங்க வரேன்னு தானே சொன்னேன், நான் லீவ் போட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ எதுக்காக வரல என்று இனியா கோபமும் கண்ணீரும் கலந்த குரலில் அவனை வறுத்தெடுத்துக் கொண்டிருந்தாள். அது இல்லடி சுல்கி, இங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதனாலதான் வர முடியல என்றான். ஓ அப்படியா, ஒரு ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் என்று அவள் ஏளனமாக கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுடி சில்கி என்று சூர்யா பாவமாக இழுத்தான். அவன் பாவமாக கூறிய வார்த்தைகள் அவளுக்கு திமிரான டோனில் விழுந்து விட்டது போலும். ப்ராப்ளம் தானே, அப்போ அந்த ப்ராப்ளத்தையே கட்டிட்டாளு, எனக்கு போன் பண்ணுன கொன்னுடுவேன் உன்ன, நீங்க வரவும் தேவையில்ல என்று கோபமாக கூறிய இனியா பட்டென்று போனை வைத்து விட்டாள். அந்த போனை குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு, ஐயோ இவளை சமாளிக்கிறதுக்கு பதிலா இவளோட அண்ணனையே சமாளிச்சிடலாம் போல என்று வாய்விட்டை புலம்பியவன் இந்த கலவரத்திற்கு முழு முக்கிய காரணமான விக்ரமின் மீது கோபத்தை உருவாக்கி கொண்டான். எபிசோட் 452. நிஷாவும் ஆதியும் அவளது வீட்டிற்கு அவ்வப்போது சென்று பார்த்துவிட்டு வந்தார்கள். வேதா அவளது வீட்டில் தான் இருந்தாள். அவர்களை மாமனார் மாமியார் என்று கூறாமல் அத்தை மாமா என்று அஞ்சலி கூறி வைத்திருந்ததால் சிநேகமாகவே அவர்களிடம் பேசினாள். வேதாவிற்கு அஞ்சலியிடம் ஒத்து போவதை விட நிஷாவுடன் நன்றாக ஒத்து போய்விட்டது. அவர்கள் இருவரும் தாய் மகளைப் போல வலம் வந்தார்கள். ஆதி ஆபீஸுக்கு செல்லும் போது நிஷாவை அழைத்து கொண்டு வேதாவிடம் விட்டுவிட்டு அவன் சென்று விடுவான். நிஷா மாலை வரை வேதாவை பார்த்து கொண்டிருப்பாள். இரவானதும் வீட்டிற்கு வந்து விடுவாள். ஆனால் 2 தினங்களாக விக்ரம் சென்று வேதாவை பார்க்கவில்லை. வெறுப்பாக பார்க்கும் பார்வையும் பிடிக்காமல் சந்திப்பதும் பேசுவதும் அவளுக்கு எரிச்சலைத்தான் கொடுக்கிறது என்று விக்ரமினால் நன்றாக உணர முடிந்தது. சரி, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆக இருக்கட்டும் என்று அவளை பார்ப்பதை தவிர்த்தான் விக்ரம். 2 தினங்களுக்கு மேல் அவனாலும் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை போலும். வீட்டிற்கு வந்தாலும் வெறுமையை தத்தெடுத்துக் கொள்ளும் மனம் என்பதால் ஆபீஸில் இருந்தே பொழுதை கழித்தவன் 3வது நாள் வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு தயாராகி அவன் மனைவியை காண சென்றான்.
திருமணம் ஆனதிலிருந்து இந்த 2 தினங்கள் தான் அவர்கள் சந்தித்த மிக பெரிய பிரிவாக இருந்தது. மற்றபடி சண்டையும் அதிக வாக்குவாதமும் வந்தாலும் கூட ஒரே அறையில் படுத்துக்கொண்டு உருண்டு பிறண்டு சண்டையிடுவார்களே தவிர இப்படி பிரிந்திருந்ததெல்லாம் கிடையாது. 2 நாள் இடைவெளி விட்டு அவளை பார்க்க வருவது விக்ரமிற்கு ஏதோ ஒரு வகையான உணர்வாக இருந்தது. அந்த உணர்வு அவனுக்கு பிடித்துத்தான் இருந்தது. திருமணம் ஆவதற்கு முன்பு அவளை பார்க்க செல்லும் போது இருந்த அதே உணர்வு. அவன் வேதாவின் வீட்டிற்கு வந்து காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு சத்தமில்லாமல் சர்ப்ரைஸாக உள்ளே செல்லலாம் என்று மெதுவாக நடக்க அவனின் மைனா தோட்டத்தில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் அப்படியே நின்ற விக்ரம் வீட்டை சுற்றி பார்த்தான். செல்வாவின் கார் அங்கு இல்லை. செல்வாவும் அஞ்சலியும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். வேதா மட்டும்தான் தனியாக இருந்தாள். அவள் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் சொல்லாமல் சென்றிருந்தார்கள். ஆனால் உறக்கம் கலைந்தெழுந்த வேதா தோட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். அவள் அந்த ரம்மியமான சூழ்நிலையை ரசித்துக் கொண்டிருக்க அவளை ரசித்தபடி அவளிடம் வந்த விக்ரம் சத்தமில்லாமல் அவள் பக்கத்தில் அமர்ந்தான். பிங்க் நிற சாரியின் வழியாக தெரிந்த மஞ்சள் வண்ண இடுப்பையே அவன் கண்கள் விடாமல் நோட்டமிட்டது. சில்லென்ற மண்வாசம் வீசும் மாலை நேரம் அது. சூரியன் குட் நைட் சொல்லிவிட்டு தன் வெளிச்சத்தை இழுத்து கொண்டு செல்ல தயாராக இருந்தது. கன்னத்தில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டபடி இப்படி திரும்ப விக்ரம் தன் அருகில் இருப்பதை பார்த்து விட்டாள் வேதா. 2 நாளாக பசலை நோயால் வாடி போயிருந்தவள் இப்போது தலைவனை கண்ட தலைவி போல அவளை அறியாமல் எதற்கு சிரிக்கிறோம் என்று தெரியாமல் அவனை பார்த்து மெலிதாக முறுவலித்தாள். அந்த புன்னகையை அவன் பார்த்துவிடக் கூடாது என்று சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் விக்ரம் அதை பார்த்து விட்டான். அவனும் மெலிதாக சிரித்துக் கொண்டு அவள் அருகே நெருங்கி அமர்ந்து வேதா கையை மெதுவாக பிடித்தான். அவன் ஸ்பரிசத்தை உணர்ந்தவளுக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இது சரியா தவறா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவனை அவளுக்கு நினைவில்லை. அவன் தன் கணவன் என்பது மறந்து போன அத்தியாயம்தானே. இப்போது நிகழ்காலத்தில் அவனை என்னவாக நினைப்பது என்று அவளுக்கு விளங்கவில்லை. அதே குழப்பத்தோடு தரையை வெறித்த வேதா, எங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க என்று கூறினாள் வேதா. அதற்குள் விக்ரம் சும்மா இல்லாமல் அவள் விரல்களை தன் விரல்களோடு கோர்த்து அவள் கையில் அழுத்தமாக முத்தம் பதித்தான். அவன் முத்தத்தில் சிலிர்த்தடங்கிய உணர்வை பெரும்பாடுபட்டு கட்டுப்படுத்திய வேதா அவனை புரியாமல் திரும்பி பார்த்தாள். அவள் பார்வையில் திமிரும் இல்லை, முன்பிருந்தது போல காதலும் இல்லை, வெறும் குழப்பம்தான் மண்டி கிடந்தது. அதை விக்ரமினால் நன்றாக உணர முடிந்தது. இருந்தும் அந்த குழப்பத்தை அவன் முகத்தில் காட்டாமல் அவள் விரல்களை இன்னும் நன்றாக வருடினான். ஏதோ ஐஸ் கட்டியை கையில் வைத்திருப்பவள் போல சற்று நெளிந்த வேதா அவனிடமிருந்து மெதுவாக கையை உருவ முயற்சிக்க சட்டென்று அவளின் கையை இன்னும் நன்றாக பிடித்த விக்ரம், ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு என்றான் மெல்லிய குரலில். ஒரு பொருள் தன் கையில் இருக்கும் போது அதன் அருமை அந்த அளவு தெரியாதாம். அது தனக்கு எதிரில் இருக்கும் போது அதைவிட அது தனக்கு கிடைக்காது என்று தெரிந்ததும் தான் அதன் மீது வெறி கொண்டு திரிவோம் என்பது ஒரு மனிதனின் இயல்பு. அதே போலதான் விக்ரமும் இங்கு வந்ததிலிருந்து அவள் முகத்தையும் இதழையும் பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இது தப்புடா விக்ரம் என்று அவனது மனமும் மூளையும் எவ்வளவு சொன்னாலும் அவனுடைய எண்ணம் அது மாறவே இல்லை. அவள் அழகிதான், ஆனால் இன்று பேரழகியாக அவன் கண்ணுக்கு தெரிந்தாள். அவள் மிக அருகில்தான் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளை தன் மடி மீது தூக்கி வைத்து கொஞ்ச வேண்டும், இறுக கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை தரிக்கட்டு ஓடியது அவன் மனதினுள். அதே எண்ணத்தோடு அவள் தோளில் விக்ரம் கையை போட அவள் எந்த மறுப்பும் இல்லாமல் இருந்தாள். ஒருவேளை ஞாபகம் வந்துருச்சோ என்று நினைத்தவன் குனிந்து அவள் முகத்தை பார்க்க அவள் சிவந்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள். அவள் வெட்க முகத்தை பார்த்ததும் பிரகாசமான விக்ரம் அவளை நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் பதிக்க வேதா அவனை முறைத்து பார்த்தாள். ஆஹா, என்ன முகம் மாறுது என்று நினைத்தவன் அப்போதும் சும்மா இல்லாமல் அவள் நெற்றியில் இன்னொரு முத்தம் பதித்தவன் அவள் தோளில் இருந்த கையை இறக்கி அவள் வயிற்றை லேசாக வருடினான். அவன் கையை தட்டிவிட்ட வேதா, என்ன இது என்றாள் முறைத்து கொண்டு. ஒன்னும் இல்ல, சும்மாதான் என்றவன் அவளை இழுத்து இதழில் ஒரு முத்தமிட சட்டென்று எழுந்தே விட்டாள். சுத்தம் என்று தலையில் அடித்துக் கொண்டவன், ஏய் சும்மா நான் என்று ஆரம்பிப்பதற்குள் போதும் நிறுத்துங்க என்று அவள் கோபமாக பேச வர, மாமா எப்போ வந்தீங்க என்று கேட்டபடி அங்கு வந்தான் தர்ஷன். அவன் வந்ததும் எதுவும் கேட்க முடியாமல் அமைதியான வேதா அவன் எதிரிலேயே கடும் கோபத்தோடு அமர்ந்து கொண்டாள். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று நினைத்தவன், இப்பதான் வந்த என்றான். மாமா 2 நாளா நீங்க இல்லாததுனால அக்கா முகமே சரியில்லை, இப்பதான் பிரைட்டா இருக்காங்க என்றான் புன்னகைத்தபடி. அப்படியா
பார்த்தா அப்படி தெரியலையே என்று விக்ரம் அவளை கீழிருந்து மேலாக ஒரு பார்வை பார்க்க வேதா அவனை கூர்ந்து பார்த்து முறைக்க அவன் சட்டென்று கண்ணடிக்கவும் திடுக்கிட்ட வேதா சரியான பொறுக்கி என்று நினைத்துக் கொண்டாள். அவளை நன்றாக வெறுப்பேத்துவிட்டு தர்ஷன்புரம் திரும்பிய விக்ரம், ஆமா நீ என்ன பாட்டு பாட ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டா பாதியிலேயே வந்துட்ட, திரும்பி போய் பாட உனக்கு என்ன இல்லையா, இப்படியே கேர்லஸா தான் இருக்க போறியா என்று முறைத்துக் கொண்டு விக்ரம் கேட்க, இவருக்கு தெரியுமா என்று நினைத்த தர்ஷன், அது வந்து மாமா என்று தலையை சொரிந்தான். இங்க பாரு, உன் அக்கா கெஞ்சி, அதாவது இவ என்று எதிரில் இருந்தவளை கை காட்டியவன், இவ உனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என் தம்பி அவனே சொந்தமா சாதிக்கட்டும், நீங்க அவனை தூக்கி விட வேண்டாம்னு சொன்னான். ஆனா நான் தான் பாவம் என் பொண்டாட்டியோட தம்பியாச்சேன்னு நினைச்சு உன்னை கரை சேர்க்க நினைச்சா, நீ இப்படி இருக்க, ஒழுங்கா போய் பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு வா என்று கடுமையான குரலில் கூறினான் விக்ரம். சரிங்க மாமா, நான் போறேன் என்று கூறினான் தர்ஷன். அப்படியே அவன் அக்காவிடம் திரும்பி, எதுக்குக்கா எனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன என்று கேட்டான் பாவமாக. அவள் ஒன்றும் புரியாமல் முழித்தாள். நான் எப்போ அப்படி சொன்ன என்று நினைத்தவள் விக்ரமை பார்க்க அவளை நக்கலாக பார்த்து சிரித்தவன், என்ன நான் வேணா சொல்லவா என்று மெல்லிய குரலில் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று கூறினாள் கடுப்பாக. வேண்டாமா, அப்போ வாடி என்று முணுமுணுத்தபடி எழுந்தவன், தர்ஷன் நீ போய் நாளைக்கு போக ப்ரிப்பேர் பண்ணிக்க என்று கூறிய விக்ரம் அவனை அனுப்பிவிட்டு வேதாவின் பக்கத்தில் அமர்ந்து மீண்டும் அவள் கையை பிடித்தான். அவனை திரும்பி பார்த்து அவள் முறைக்க போக சட்டென்று அவளை தன் புறம் சரித்தவன் அவள் இதழை வருடினான். ஒரே ஒரு நிமிடம் நிதானம் இழந்த வேதா கண்களை மூடி லயித்திருக்க அவள் முகத்தை கையில் ஏந்தியபடி அவன் எதற்கு ஆசைப்பட்டானோ அதே போல அவள் வயிற்றில் மெதுவாக கை வைத்து அவனின் குழந்தையிடம் நலம் விசாரித்தான். அவன் கை வயிற்றில் பட்டதும் உடல் சிலிர்த்தது வேதாவிற்கு. அவளுக்கு கர்ப்பமாக இருப்பது கூட தெரியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அவர்களின் திருமண புகைப்படத்தை அஞ்சலி காட்டினாள். அதனால்தான் வேதா அமைதியாக இருக்கிறாள். இல்லை என்றால் ருத்ர காளியாக மாறி இருப்பாள். வயிற்றில் இருந்த அவன் கையை பற்றியவள் எழுந்து கொள்ள போக, எங்கடி போற என்று அவளின் கையை பிடித்தான் அவன். இங்க பாருங்க, நான் அமைதியா இருக்கேன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று அவள் திரும்பி நடக்க, சரி போ, ஆனா ஒரு நிமிஷம் என்றவன் அவளின் இரு தோளிலும் கையை வைத்து பின்னாடி திருப்பி அவன் வாங்கி வந்த பூவை அழகாக வைத்து விட்டான். மல்லிகை பூவின் மனம் அவளின் நாசியை இழுத்தாலும் கூட, எனக்கு பூ பிடிக்காது என்று வீராப்பாக கூறினாள். அப்படியா? ஆனா என் முத பொண்டாட்டிக்கு பூ மேல அவ்வளோ பிரியம்ங்கிறத விட பைத்தியம்னு சொல்லலாம், உன்ன மாதிரி என்று நக்கலாக கூறியபடி ஒரு மல்லிச்சரத்தை அவளது முன்னாடி போட்டு அழகு பார்த்தான். யாரு பைத்தியம் என்று கேட்டு அவள் கடும் கோபத்தோடு திரும்ப அதே வேகத்தில் அவளை மெதுவாக அணைத்தவன், நீதான் பைத்தியம் என்று கோபமாக கூறி சட்டென்று டிராக் மாறி அவள் இதழோடு இதழ் பொருத்தி கவித்தீட்ட ஆரம்பித்தான். அதிர்ச்சியில் கண்களை விரித்த வேதா சட்டென்று அவனை தள்ள முற்பட அவனை பிரிந்து கொண்டான். உன்னை பார்த்தாலே கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுடி, இங்க இருந்தா நான் பேட் பாய் ஆயிடுவேன், நான் போறேன் பாய் என்று கூறி ஒரு அடி எடுத்து வைத்தவன் மீண்டும் அவளிடம் வந்து, நைட்டுக்கு கண்டிப்பா வந்துருவேன், கவலைப்படாத என்றான். யாரு நான் கவலைப்பட்டேனா? சும்மா கடுப்படிக்காம கிளம்புங்க என்று அவள் வாய் கூறினாலும் போகாதே போகாதே என்று அவள் கண்கள் கெஞ்சுவதை அவனால் உணர முடிந்தது. அதற்கு தகுந்தாற் போல, என்ன போக வேண்டாமா என்று அவன் நக்கலாக கேட்க, ஆனால் வாய் திறந்து சொல்ல ஏதோ ஒரு தயக்கம். அது தவறோ என்று கூட நினைத்தாள். கண்கள் கலங்கியது. அவனும் மீண்டும் வருவது போல தெரியவில்லை. காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவன் சும்மா நடிக்கிறான். அவன் தன் கணவனே இல்லை போலும். இல்லை என்றால் எனக்கு அனைத்தும் மறந்துவிட்டது என்று தெரிந்தும் அவன் என்னை விட்டு சென்றிருக்க மாட்டான். எனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட புரிய வைக்க முயற்சித்திருப்பான். ஆனால் அவன் இதுதான் சந்தர்ப்பம் என்று சென்று விட்டான் என்று புலம்பிக் கொண்டு அதே பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் வேதா. அந்த நேரம் மீண்டும் கார் சத்தம் கேட்டது. கண்களை அகல விரித்த வேதா அவன்தான் வந்திருக்கிறான் என்று நினைத்து ஆச்சரியம் அடைந்தவள் சட்டென்று திரும்பி பார்க்க, ஆனால் அங்கு வந்ததென்னவோ செல்வாவின் கார். அதை பார்த்ததும் வேதாவின் மனம் வெறுமையானது. எதற்கு வர வேண்டும், இப்படி தூண்டி விட்டு எதற்கு செல்ல வேண்டும் என்று விக்ரமை மனதில் கருவிக்கொண்டவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இவளை மேலும் கடுப்பாக்கவே அஞ்சலி செல்வாவோடு சிரித்து பேசிக் கொண்டு வந்தாள். பெரிய பெரிய மூச்செடுத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தினாள் வேதா. அவள் அருகே வந்த அஞ்சலி, ஏய் நீ எப்ப தூங்கி எழுந்த? உள்ளவே இருக்க வேண்டியதானே
எதுக்கு வெளியே வந்த என்று கேட்டாள் புரியாமல். ஏன், நான் வெளியே வந்ததுனால என்ன ஆயிப்போச்சு என்று வேதா நக்கலாக கேட்க குழப்பமாக செல்வாவை பார்த்த அஞ்சலி இப்போது வேதாவின் தலையில் இருந்த பூவை பார்த்தாள். இது ஏதிடி பூவு என்று அஞ்சலி ஆச்சரியமாக கேட்க விக்ரம் சிந்தனையில் இருந்தவள் அஞ்சலி என்ன கேட்கிறாள் என்பதை சரியாக காதில் வாங்காமல் உன் புருஷன் வாங்கி கொடுத்தாரு என்று கூறினாள் நக்கலாக. இல்லையே, அந்த மனுஷன் என் கூட தானே இருந்தாரு என்று நினைத்த அஞ்சலி, உங்க அப்பா உனக்கு மட்டும் பூ வாங்கி கோவில்ல இருந்து இங்க தூக்கி போட்டாரு, நீ வச்சுக்கிட்ட அதான என்று அஞ்சலி சிரித்தபடி நக்கலாக கூற அதில் எரிச்சலான வேதா, உன் மாப்பிள்ள வாங்கி தந்தாரு போதுமா என்றாள் கடுப்பாக. அப்படி உண்மைய சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி கோவப்படுற என்று அப்போதும் அஞ்சலி நக்கலாகவே கேட்க, எப்படிப்பா இவங்க கூட வாழ்ந்த என்று சலிப்பாக கேட்டாள் வேதா. எல்லாம் தலையெழுத்துமா என்று அவன் கையசைக்க அவன் என்ன பதில் சொல்கிறான் என்று பார்க்க நினைத்த அஞ்சலி செல்வாபுரம் திரும்ப மகளிடம் காட்டிய முகத்தை மாற்றிக்கொண்டு இப்போது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டான் அவன். அவளோடு எத்தனை வருட சர்வீஸ், அதனால் முகத்தை மாற்றி அஞ்சலியிடம் இருந்து தப்பிப்பது அவனுக்கு கடினமாக இல்லை. ஆனால் அஞ்சலி ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் இல்லையே. உங்க பொண்ணு கிட்ட என்ன சொன்னீங்க என்று கராராக கேட்டாள். நான் என்னமா சொல்லுவேன், உங்க அம்மா மாதிரி தங்க கட்டி மனசு இருக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்ன என்று அவள் வீக் பாயிண்டில் அடித்து விட அந்த அஞ்சலியும் அதை நம்பி, என்னோட ஸ்வீட் ஹார்ட் என்னோட புருஷன் தாண்டி, நீயும் பொறுப்பா நடந்துகிட்டா விக்ரமும் இதே மாதிரி உன்னை சுத்தி சுத்தி வருவான் என்று அஞ்சலி ஸ்லாகித்து கூற ஏற்கனவே கொலை காண்டில் இருந்த வேதாவிற்கு இப்போது அஞ்சலி கூறியது கொம்பு சீவி விட்டது போல ஆகிவிட, யாரு அவரா அவரா நல்ல புருஷன்? பொண்டாட்டி கோவமா இருந்தா சமாதானப்படுத்த கூட தெரியல, நான் கோவப்பட்டா ஓ நீ கோவமா இருக்கியா, அப்ப நானும் கோவமா இருக்க, நீ சாப்பிட மாட்டியா, அப்போ நானும் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன், சரிதான் போடி அப்படின்னு சொல்ற அரகண்டான மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க மட்டும் ஜாலியா ஊர் சுத்திட்டு வந்தா என்ன நியாயம் என்று அவள் கோபமாக கேட்க, விக்ரம் உனக்கு அரகன் மாதிரி தெரியுதா, இது என்னங்க அநியாயமா போய் சொல்றா என்று அஞ்சலி வாயில் கை வைத்து புலம்ப, வேதா நீதான விக்ரம லவ் பண்றதா வந்து சொன்ன என்று செல்வா கேட்க, ஏதோ புத்தி கிட்ட போய் சொல்லியிருப்பேன், லவ் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம்னு அடிச்சு மூளையில உட்கார வைக்காம இப்படி என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்திருப்பீங்களா என்று அவள் கோபமாக கேட்க, இது என்னங்க இவ இப்படி பேசுறா என்று அஞ்சலி கிசுகிசுக்க, ஏய் நீ சும்மா இரு, அவளுக்கு ஏதோ ஞாபகத்துல இல்ல அதனால அப்படி பேசுறா என்று செல்வாவும் மெதுவாக கூற, ஆஹா எத்தனை நாளைக்கு மாமா ஞாபகம் இல்லாம போயிடும் என்று நக்கலாக கூறிக்கொண்டு அங்கு வந்தான் விக்ரம். அவனை இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத வேதா முழித்தாள். அஞ்சலியிடம் சண்டையிடுவதற்காகத்தான் அவள் அப்படி கூறினாலே தவிர எதுவும் வேண்டுமென்று அவளிடம் அவனை பற்றி குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் கூறியது அவன் காதிலேயே விழுந்து விட்டதே என்று நினைத்தவள் அங்கிருந்து ஓட பார்க்க அவளின் கையை பிடித்து இழுத்து தனக்கு முன்பாக நிற்க வைத்த விக்ரம், ஆமா நான் உங்களை அப்படி என்ன மேடம் டார்ச்சர் பண்ண என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான். அவள் ஒன்றும் சாது இல்லையே, விட்டு கொடுக்கும் அளவுக்கு மனமும் இல்லை. நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று வாய் தவறி கேட்டு விட்டாள். ஓ சாரி, இனிமே வரமாட்டேன், போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதை எடுக்கதான் வந்தேன் என்றவன் பெஞ்சில் இருந்த போனை எடுத்துக்கொண்டு, அத்த பை மாமா நான் வரேன் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தவன் மீண்டும் அவனிடம் திரும்பி, சாரி நான் வரமாட்டேன் மாமா என்று கூறிவிட்டு சென்றான். விக்ரம் அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா, எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற என்று செல்வா தயக்கமாக கூற, ஆமா விக்ரம் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நீயும் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டா எப்படி என்று கூறினாள் அஞ்சலி. வேதா கண்களில் இருந்து கண்ணீரை வந்துவிட்டது. ஆனால் அதை தெரியப்படுத்த மாட்டேன் என்று வீம்பாக நின்றிருந்தாள். இல்ல மாமா, அவளா கூப்பிடும் போது நான் வரேன், இனிமே நானா வந்தா சரியா இருக்காது என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். திரும்பி கூட பார்க்கவில்லை. வேதா கண்களில் இருந்து நீர் வழிய கடகடவென்று அவள் வீட்டை நோக்கி ஓடினாள். ஏ வேதா, இந்த நேரத்துல இவ்வளவு வேகமா நடக்க கூடாதுடி என்று அஞ்சலி கத்த ஆரம்பிக்க தன்னிச்சையாக விக்ரம் அவளை திரும்பி பார்த்தான். அவன் குழந்தைக்காக பார்த்தானா இல்லை அவளுக்காக பார்த்தானா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் வேகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு சென்று அவள் மறைந்துவிட ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் விக்ரம். விக்ரமும் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட, என்னங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க
என்று இயலாமையோடு கேட்டாள் அஞ்சலி. சரியாயிடும் விடு என்று அவனுக்கே ஒன்றும் புரியாமல் பதில் அளித்தான் செல்வா. எபிசோட் 453. யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதி அது. அந்த பகுதியின் ஓரத்தில் கட்டப்படாத ஒரு பாழடைந்த கட்டிடம். யாராவது தெரியாதவர்கள் உள்ளே சென்று விட்டால் மீண்டு வருவது என்பது முடியாத காரியமாகும். இப்போது அந்த கட்டிடத்தின் மையத்தில் தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தான் அஸ்வின். அதிக ரத்தம் வெளியேறி இருந்ததனால் அவனுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு மயக்கமாக இருந்தது. இருந்தும் அவனுக்கு தேவையான உணவு மட்டும் அளித்துக் கொண்டிருந்தார்கள். மருந்தின் மூலமாக அவனுக்கு தெம்பளித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஓரளவு யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று அவனால் காண முடிந்தது. அவன் நேர் எதிரில் ஃபேன் சுற்றி கொண்டிருக்க, அதாவது சிறிய பேட்டரி ஃபேன் சுற்றி கொண்டிருக்க, அதன் பக்கத்தில் பிளாக் கலர் பிராண்டட் ஷூ அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டிருந்தது. அடுத்து மேலே பார்த்தால் ப்ளூ கலர் பேண்ட், கால் மேல் கால் போட்டுக்கொண்டு யாரோ ஸ்டைலாக அமர்ந்திருப்பதை அந்தரத்தில் தொங்கியபடி பார்த்த அஸ்வின், யாரது என்று அவன் ஆவலாக திரும்பி பார்க்க விக்ரம் தான் போனில் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டு இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் அஸ்வினுக்கு கோபம் கொப்பளித்தது. தன் நிலைமைக்கு அவன்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று உணர்ந்தவன், ஏ விக்ரம், என்ன அவுத்து விட சொல்லு, என்னால இப்படி இருக்க முடியல என்று காட்டுக்கத்தல் கத்தினான் அஸ்வின். ஆனால் அவன் தொங்கவிடப்பட்டிருக்கும் உயரத்திற்கும் விக்ரம் இருக்கும் இடத்திற்கும் வெகு தொலைவு என்பதால் அவன் கத்துவது அவ்வளவு துல்லியமாக விக்ரமை வந்து சேரவில்லை. ஆனால் அவன் என்ன பேசுகிறான், எவ்வளவு துன்பப்படுகிறான் என்று விக்ரமினால் உணர முடிந்தது. தன் அத்தை வயிற்றில் அவன் பிறக்கவில்லை என்றால் என்ன, இத்தனை வருடம் ஒரு சகோதரனை போல பார்த்தவன் மச்சான் என்று வாய் நிறைய கூப்பிட்டிருக்கிறான். மாமா என்று அவன் அழைப்பதை காதால் வாங்கி இருக்கிறான். அது அவன் உண்மையான பாசத்தால் அழைக்கவில்லை என்று இப்போது தெரிகிறது. ஆனால் விக்ரம் அப்படி இல்லையே. தன் அத்தை மகன் என்ற உணர்வை மனதில் பதிய வைத்திருந்தான். அவன் வந்தனா விஷயத்திலும் ஷாலினி விஷயத்திலும், ஏன் வேதா விஷயத்தில் கூட அவன் துரோகம் செய்யும் போது கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் திருந்துவிட மாட்டானா என்று விக்ரம் நினைத்தான். அவனை எதுவும் செய்ய முடியாத தன் மனநிலையை முழுவதுமாக வெறுத்து விட்டுத்தான் அவனை போலீசில் மட்டும் பிடித்து கொடுத்து விட்டு சட்டப்படியாக அவனை தண்டிக்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவன் வெளியே வந்து இப்படி ஒரு அட்டூழியங்கள் செய்து கொண்டிருப்பான் என்று விக்ரம் நினைக்கவே இல்லை. சிறிது நாளாக தலைமறைவாக இருந்தவன் இப்போது மறைமுகமாக வந்து வேதாவை தாக்குவான் என்று அவன் துள்ளியும் எண்ணவில்லை. அண்ணா என்று வாய் நிறைய அழைத்த தங்கையை, அவன் மீது அதிக அளவு மரியாதையும் அன்பும் வைத்திருந்த ஒருத்தியை எப்படித்தான் இப்படி கொடூரமாக சித்திரவதை செய்து கொல்ல நினைத்திருப்பானோ என்று விக்ரமிற்கு அதை நினைக்கவே ஆயாசமாக இருந்தது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை சுத்தியில் வைத்து கொல்ல நினைப்பவன் எல்லாம் ஒரு மனிதனாக இருக்க சத்தியமாக வாய்ப்பில்லை. கண்டிப்பாக அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று விக்ரமினால் நன்றாக உணர முடிந்தது. அவனை இனிமேல் விட்டு வைப்பது தவறு என்றும் தோன்றியது. அவன் எப்படியாவது வந்து மீண்டும் வேறு யார் மீதாவது கை வைத்தால் அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது என்றாலும் கூட அனைவரையும் ஒரே நேரத்தில் ஒருவனால் காப்பாற்ற முடியாதல்லவா. அதனால் அவனை விட்டு வைக்கவும் மனமில்லை. ஆனால் காரணமில்லாமல் அவனை கொல்லவும் அவனுக்கு தோன்றவில்லை. இத்தனை தவறுகள் செய்து இவ்வளவு அட்டூழியங்களை நிகழ்த்தி இருக்கிறான். அது காரணம் இல்லையா என்று கேட்டால் அதெல்லாம் காரணங்கள் தான். ஆனால் முடியும் உண்மை ஒருவரிடம் இருக்கிறது. அந்த உண்மையை அவனுக்கு உரைக்கும்படி உரைத்துவிட்டு அதன் பிறகு தண்டனை அளிப்பதுதானே நிதர்சனம். அதனால் அமைதியாக அவன் அமர்ந்திருக்க கத்தி பார்த்த அஸ்வின் இப்போது கெஞ்ச ஆரம்பித்து விட்டான். பிளீஸ் விக்ரம், தயவு செஞ்சு என்னை இறக்கிவிடு, என்னால இப்படி இருக்க முடியல என்று பாவமாக கெஞ்சினான். இப்போதாவது அவன் திருந்து விட்டானா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. எப்போது அவன் கீழே இறக்குவான், எப்படி தப்பித்து யாரை கொல்லலாம் என்றுதான் அவன் மூளை திட்டமிட்டு கொண்டிருந்தது. சுகுணா கூறிய பொய்யை நம்பி அவனது மூளை கெட்டு போய்விட்டது. இனிமேல் அதை சிங்கிள் போட்டு சலவை செய்தாலும் கூட திரும்பி சுத்தமாகாத அளவு அவன் மூளையில் விஷம் ஏறிவிட்டது. இனிமேல் அவன் எது செய்தாலும் அது தவறாகவே தான் இருக்கும். அதனால் அவனிடம் எதுவும் பேசுவது உபயோகம் இல்லை என்பதை உணர்ந்த விக்ரம் அவன் பார்த்து கொண்டிருந்த போனை ஆஃப் செய்து கீழே வைத்தான். அவன் போனை கீழே வைத்ததும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அஸ்வினை சிறுக சிறுக கீழே இறக்கினார்கள் பாடிகார்ட்ஸ். 3/4 பங்களவு அவனை கீழே இறக்கியதும் இயக்கம் நிறுத்தப்பட்டது. இப்போதும் அவன் அந்தரத்தில் தான் இருந்தான். ஆனால் அவ்வளவு தொலைவில் இல்லை. சரியாக விக்ரமிற்கு எதிராக அவனது 6 அடி உயரத்திற்கும் அஸ்வின் முகத்திற்கும் நேர் எதிராக இருந்தது. என்ன எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? ஒரேடியா கொன்னுட வேண்டியதானே
என்று அஸ்வின் பல்லை கடித்துக் கொண்டு கேட்க, அவனிடம் எதுவும் பேச பிடிக்காதவனாக, திட்டக்கூட அவனுக்கு தகுதி இல்லாமல் இருப்பது போல விக்ரம் அவனை ஒரு பார்வை பார்த்தவன் கையசைத்தான். வீல் சேரை தள்ளிக்கொண்டு ஒருவன் வர அந்த சேரில் சுகுணா அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் அஸ்வின் கண்கள் அகல விரிந்தது. எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிடாத, பிளீஸ் எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாத என்று கோபத்தோடும் இயலாமையோடும் கத்தினான் அஸ்வின். நான் ஒன்னும் உன்ன மாதிரி சைக்கோ கிடையாது என்று விக்ரம் நக்கலாக சொல்ல அஸ்வினின் முகம் கோபத்தில் சிவந்தது. நான் சைக்கோவாக உங்க குடும்பம் தான் காரணம். உன்னோட அப்பா மட்டும் என்னோட அப்பனை கொல்லாம இருந்திருந்தா நான் எங்க அம்மா அப்பா கூட இந்த உலகத்துல சந்தோஷமான குடும்பமா வாழ்ந்திருப்போம். ஆனா உங்க அப்பா எங்க அம்மாவை இப்படி விட்டதுனால தானே இப்ப நான் அனாதையா இருக்கேன் என்று அஸ்வின் நியாயம் கேட்பது போல கோபமாக கத்தினான். அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் அவன் கத்திய கத்தலில் காதை புத்திக் கொண்டு நின்றிருந்தார்கள். அவன் அமைதியானதும் காதை குடைந்து கொண்ட விக்ரம், அப்ப இந்த சுகுணா சொன்னதுனாலதான் நீ இதெல்லாம் செஞ்ச, மத்தபடி நீ நல்லவன்தான் இல்ல என்று விக்ரம் நக்கலாக கேட்க அஸ்வின் முகம் வெளிரி போனது. அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லையே. பெண்களின் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படித்தான். அது சுகுணா சொன்னதும் இன்னும் அதிகமாகி போனது. தான் இப்படி இருக்க இது ஒரு காரணம் என்பது போல அஸ்வின் செய்த தவறை மறுப்பதற்காக காரணத்தை தேடிக்கொண்டான். தன் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு விட்டது என்று உணர்ந்த அஸ்வின் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் அப்படியே அமைதியாக இருந்தான். சுகுணா அவனை விட்டுவிடும்படி விக்ரமிடம் கெஞ்சினாள். அவன் முறைத்த முறைப்பில் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். அந்த அசிங்கத்தெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க பையன் ஏதாவது என்று அவன் அதோடு நிறுத்த, இல்ல தம்பி நானே சொல்லிடுறேன் என்று பதற்றமாக இடை புகுந்த சுகுணா அஸ்வின் என்று அழைத்தாள் மெல்லிய குரலில். அஸ்வின் அவனது கண்களை நன்றாக திறந்து அவனது தாயை பார்த்தான். நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னோட அப்பா பேர் கூட எனக்கு தெரியாது. உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த உண்மைய சொல்ல எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. அதனாலதான் உங்க அப்பாவை ஆதி கொன்னுட்டாருன்னு நான் போய் சொன்னேன். நீ அத நம்பிட்டு ஆதி சார ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு விட்டுருவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த அளவு நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிஷிய நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இந்நேரம் நீ அருணாச்சலம் குடும்பத்தோட வாரிசா இருந்திருப்ப. ஆனா என்னோட கெட்ட நேரம், எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்காம போச்சு. அதனால அவங்க குடும்பத்து மேலயும் பிரியா மேலயும் எனக்கு பகை இருந்துச்சு. பிரியாவையும் அந்த குடும்பத்தையும் ஒரே நேரத்துல பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நீ எனக்கு பிறந்ததும் பிரியா குழந்தைய எடுத்துட்டு உன்னை பிரியா கிட்ட கிடத்துன. நீ அப்பா அம்மாவோட நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்துல வாழணும்னு ஆசைதான் எனக்கு அப்போ இருந்துச்சு. ஆனா வருஷங்கள் ஓடினதும் அந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ என் கண்ணுல பட்ட. உன் மேல எனக்கு பாசமும் இருந்துச்சு. ஆனா அதே அளவு அந்த குடும்பத்தை பழி தீக்கிற எண்ணமும் இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட போய் சொன்ன அஸ்வின், என்ன மன்னிச்சிரு என்று சுகுணா பாவமாக கேட்டவள் தலை குனிந்து கொண்டாள். அப்படியே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அஸ்வின் உடனே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பு சத்தத்தில் அந்த இடமே அதிர்ந்தது. சுகுணா முதற்கொண்டு அவனை அதிர்ச்சி மேலோங்க பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி தலைகீழாக கட்டி வைக்கப்பட்டிருப்பவனால் எப்படி இவ்வளவு சத்தமாக அகங்காரமாக சிரிக்க முடியும் என்று யாராலும் யோசிக்க முடியவில்லை. விக்ரம் உணர்ச்சி துடைத்த முகத்தோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இல்லம்மா, நீங்க எனக்காக போய் சொல்றீங்க. உங்களுக்காகத்தான் நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு மாத்தி சொன்னா இவன் என்ன விட்டுடுவான், நான் வாழ திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சுதானே இப்படி எல்லாம் சொல்றீங்க. அம்மா எனக்கு தெரியுமா, என் மேல நீங்க அதிக பாசம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு என்ன பழக்க வைக்க முயற்சி செய்றீங்க. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லம்மா. என் அப்பாவை கொன்னவங்க குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீர்வேன் என்று அவன் கண்களில் பழி உணர்வு மின்ன கூறிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த விக்ரமின் ரத்தம் கொதித்தது. சுகுணா கூறிய பொய்யினாலும் அவள் செய்த தவறினாலும் தன் குடும்பம் நாசமாக போவதை அவன் விரும்பவில்லை. அஸ்வினை விட்டு வைக்கவும் அவன் மனம் ஒத்துழைக்கவில்லை. அவன் இருந்தால் இன்னும் தான் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த விக்ரம் அவன் பாடிகார்ட்ஸிடம் கண்ணை காட்ட உடனே அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அனைவரும். ஐயோ வேண்டாம், என் பிள்ளைய விட்டுருங்களே என்று சுகுணா கத்திக் கொண்டிருந்தாள். தாய் தந்தையை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறது. சுகுணா அவன் வாழ்க்கையில் நுழைந்து தேவையில்லாத பழி உணர்ச்சியை விதைக்காமல் இருந்திருந்தால் அஸ்வின் நன்றாக இருந்திருப்பான்.
வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதில் சுகுணாவும் அஸ்வினும் மட்டும் விதிவிலக்கில்லையே. நியாயம் அனைவருக்கும் பொருந்தும். அவளின் இந்த நிலை விக்ரமை சிறிதளவு கூட அசைத்து பார்க்கவில்லை. ஒரு பச்சிளம் குழந்தையை, அதுவும் தன் அண்ணன் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றவள் தானே இவள். அவளை பார்த்து அவனுக்கு கோபமும் வெறுப்பும் தான் வந்ததை தவிர சிறிது கூட பரிதாபம் தோன்றவில்லை. அவளை ஜெயிலில் இருந்து 1 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு அழைத்து வந்திருந்தான் சர்வேஸ்வரன். போலீஸோடு வெளியே சென்றிருந்த சர்வேஷுக்கும் அவளின் அழுகை குரல் கேட்டது. அவனின் மனம் பாறையாக இறுகி போயிருந்தது. அவள் செய்ததெல்லாம் தவறான விஷயம் என்பதையும் மீறி பெரிய பாவங்களை அல்லவா செய்துவிட்டாள். பாதுகாப்பு கொடுத்த அவளின் அம்மாவை, அதுவும் கர்ப்பவதியாக இருப்பவளை கொல்ல துணிந்தவளாயிற்றே. ஒரு நல்ல விசுவாசியாக இருந்து அவர்களின் இறப்புக்கு கூட அவள் நியாயம் செய்யாமல் இத்தனை வருடம் அவனின் பணத்தை அனுபவித்திருக்கிறாள். இன்னும் ஒரு படி மேலே போய் அவனுக்கு வாரிசே கிடைக்க கூடாது என்றெல்லாம் சதியும் செய்திருக்கிறாள். பிரியா தன் மகன் என்று நினைத்து அஸ்வினை வளர்த்தாள். கடைசியில் அவமானமும் அசிங்கமும் தான் அவளுக்கு வந்து சேர்ந்தது. சர்வேஷ் சுகுணாவை தன் தாய் போல பார்த்து கொண்டான். அத்தனை மரியாதை, செல்வாக்கு அனைத்தையும் அவளுக்கு வழங்கினான். கடைசியில் அவளும் நம்பிக்கை துரோகம் செய்து அவனை கலங்க வைத்து விட்டாள். அம்மா என்ற புனிதமான வார்த்தைக்கே அர்த்தமில்லாமல் செய்துவிட்டாள் சுகுணா. இப்படி தாயாலும் மகனாலும் மற்றவர்களுக்கு பெரும் இழப்பு, மன உளைச்சல் தான் வந்து சேர்ந்தது. கொஞ்சம் நிதானித்து நல்லவர்களாக இருந்திருந்தால் அவர்களின் வாழ்க்கை தென்றலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீர் கூட இல்லாத வறண்ட பாலைவனமாக போகிறது. சுகுணாவை இழுத்து வந்து ஜீப்பில் ஏற்றினார்கள் காவலர்கள். சர்வேஷன் அப்பா அம்மா இறப்பிற்கு உடந்தை குழந்தையை மாற்றி ஆள்மாறாட்டம் செய்தது. இன்னும் அவள் என்னென்ன தவறு செய்தாலோ அனைத்திற்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் கடவுளுக்கு அந்த அளவு பொறுமை இல்லை போலும். இன்னும் 6 மாதம் தான் நீ உயிர் வாழ முடியும் என்று நாளை குறித்து விட்டார். கடைசி காலங்களை கூட நிம்மதியாக வாழ முடியாமல் சிறைச்சாலையில் கழிக்க ஆரம்பித்தாள் சுகுணா. அஸ்வின் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டான். வேதாவின் நிலைக்கு காரணமானவனை வெட்டி போடும் அளவு விக்ரமிற்கு கோபம் இருந்தாலும் கூட பிரியாவை பொறுத்தவரை அஸ்வின் தானே அவளுடைய மகன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். இப்போது அவன் கொல்லப்பட்டாலும் இல்லை சிறையில் தள்ளப்பட்டாலும் பிரியாதான் வருந்துவாள் என்பதற்காக அவனின் தொல்லையை ஒழிப்பதற்காக காப்பகத்தில் சேர்க்க முடிவு செய்தார்கள். ஆண்களாக அமர்ந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இது. சுகுமாரிடம் கூட அஸ்வின் உங்களுடைய மகன் இல்லை என்று கூறிவிட்டான் ஆதி. மனதளவில் சுகுமார் அதிக கஷ்டப்பட்டாலும் கூட இப்படி ஒரு மகன் இருப்பதற்கு இல்லாமலேயே போய்விடலாம் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். ஆனால் பிரியா இந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். மனதளவில் துன்பப்படுவாள் என்று உணர்ந்தவன் ஆதி சொன்னதற்கு ஒப்புக்கொண்டான். எல்லா பிரச்சனைக்கும் அவன்தான் காரணம் என்று அறிந்த போது அனைவருக்கும் கோபம்தான் முதலில் வந்தது. ஆனால் புத்திசாலித்தனமாக யோசித்து பார்த்தால் அவனை காப்பகத்தில் சேர்ப்பதுதான் சரி என்று தோன்றியது. பிரியாவின் உண்மையான குழந்தை யார் என்று கண்டறியும் வரை இந்த விஷயம் பிரியாவிற்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் எந்த பெண்களுக்கும் தெரிய வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். அவன் பிரியாவின் மகன் இல்லை என்று இன்னொரு பெண்ணிற்கு தெரியும். அதுதான் வேதா. இப்போது அவளுக்கும் தான் நினைவில்லாமல் போய்விட்டதே. அதனால் யாருக்கும் தெரிய போவதில்லை என்று நினைத்த விக்ரம் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று முடிவாக கூறிவிட்டான். எபிசோட் 454. வேதா படுக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். தான் அழுகிறோம் என்று கூட அவளால் உணர முடியவில்லை. ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவள் எவ்வளவு முயற்சித்தும் அழுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் கோபமாக மனம் வருந்தி சென்றது அவள் மனக்கண்ணில் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. நான் அவ்வாறு பேசி இருக்க கூடாது. நான் பேசிய வார்த்தைகள் யாருக்காக இருந்தாலும் கோபத்தை கொடுக்கும். நான் அதிகமாக பேசிவிட்டேன், எனக்கு அறிவே இல்லை என்று தன்னைத்தானே மனதில் திட்டிக் கொண்ட வேதா கன்னத்தை கூட துடைக்க மறந்தவளாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு ஜூஸ் எடுத்து கொண்டு வந்த அஞ்சலி அவள் அழுதுபடி அமர்ந்திருப்பதை பார்த்து அதே இடத்தில் அதிர்ந்து நின்றவள் பதட்டமாக அவள் அருகில் ஓடி வந்தாள். அம்மா என்று அவளை கட்டிக்கொண்ட வேதா மீண்டும் அழ ஆரம்பிக்க, ஹே என்னாச்சு வேதா என்று பயமும் பதற்றமும் நிறைந்த குரலில் கேட்டாள் அஞ்சலி. அம்மா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது இல்லம்மா, நான் அவரை திட்டி இருக்க கூடாது, தப்பா பேசி இருக்க கூடாது இல்லம்மா என்று அவள் சிறு குழந்தை போல கேட்க அவள் எதை பற்றி கூறுகிறாள் என்று உடனே புரிந்து கொண்ட அஞ்சலி, வேதா நீ பேசினது தப்புதான் வேதா, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது என்று கூறிக்கொண்டிருக்க அந்த நேரம் உள்ளே வந்த நிஷா, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டு வேதாவின் கையை ஆதரவாக பற்றினாள். அவளை கட்டிக்கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்தாள் வேதா. அவளால் அவள் உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. நான் அவரை தப்பா பேசிட்டேன், ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்டேன், அது தப்புதானே அத்தை, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள் கவலையாக. அவள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று இருவருக்கும் நன்றாக உணர முடிந்தது. அவள் கூறுவது பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் குழம்பிய நிஷா,
இவ யார பத்தி சொல்றா என்று அஞ்சலியை பார்த்து கேட்டாள். அஞ்சலி தயக்கத்தோடு முழித்தாள். அவளின் பையனை பற்றி தான் கூறுகிறாள் என்று தெரிந்தால் நிஷா என்ன நினைப்பாளோ என்ற கவலை அஞ்சலியை வாட்டியது. இருந்தும் பொய் சொல்ல விரும்பாதவளாக, அது விக்ரம் தான் நேத்துக்கு ஈவினிங் வந்திருந்தான். இவ கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டா, அதனாலதான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா என்று அஞ்சலி கூற, கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாத்த. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என்ன தப்பா நினைச்சிருப்பாருல்ல, என் மேல கோவம் போகாதுல்ல என்று வேதா மீண்டும் அழுது கொண்டே கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வேதா, உன் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவு தப்பு அவன் மேலயும் இருக்கு. நீ யோசிக்காம அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை விட்டுருக்க. அதே மாதிரி அவனும் அர்த்தம் இல்லாம கோபமா பேசினது தப்புதான். கொஞ்ச நாள் விடுங்க, எல்லாம் சரியா போயிடும் என்றாள் நிஷா. சரியா போயிடுமா அத்த என்று அவள் சிறு குழந்தை போல கேட்டாள். கண்டிப்பா சரியா போயிடும். என் செல்ல மருமக கிட்ட யாராவது கோவமா இருக்க முடியுமா என்று நிஷா சிரித்தபடி கேட்க வேதா உண்மையாக புன்னகைத்தாள். இப்பதான் அழகா இருக்கு என்று கூறிய நிஷா அஞ்சலி கையில் இருந்த ஜூஸை வாங்கி வேதாவிடம் கொடுத்து, இத குடி, அப்பதான் வேஸ்டா போன எனர்ஜி எல்லாம் திரும்ப வரும் என்றாள். இல்லத்தா, எனக்கு வேண்டாம் என்று கூறினாள் வேதா. நேத்துல இருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இவ இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்னத்துக்கு ஆறுது? எனக்கு கவலையா இருக்கு அண்ணி என்று அஞ்சலி வேதனையோடு கூற நிஷாவிற்கு விக்ரமின் மீதுதான் கோபமாக வந்தது. மனைவியை பார்த்து கொள்ளாமல் அப்படி என்ன அவனுக்கு கோபம் வந்து விட்டது என்று நினைத்து ஆத்திரமடைந்தவள், அத்தை சொல்றல, எனக்காக இந்த ஜூஸ குடி என்று வேதாவை சமாதானப்படுத்தும்படி பேசி கொடுத்தாள் நிஷா. அவள் கூறுவதை மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டாள் வேதா. அவள் அப்போதும் தெளிந்திருக்கவில்லை. ஆனால் அவளின் அத்தைக்காக, அம்மாவிற்காக மட்டுமே தெளிவாக இருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டாள். இப்போது விக்ரமை பார்த்து பேச வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வெளியே சொல்ல தயக்கமாக இருந்தது. அவள் போனை கூட அவளிடம் கொடுக்கவில்லை. ஒரு நாளை ஓட்டுவது கூட அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அவளுக்கு எங்கேயாவது ஓடிவிடலாமா என்பது போலதான் இருந்தது. இங்கு விக்ரம் அவனது அறையில் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். ஒரு வாரம் ஆபீஸிலேயே இருந்துவிட்டு இப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்தான். அவனின் பார்வை அந்த அறையை சுற்றி அலைமோதி கொண்டிருந்தது. கடைசியாக அவள் அன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது செய்த சேட்டைகள் எல்லாம் மனதில் வந்து வந்து போய் கொண்டிருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவள் இல்லாத அந்த அறை சூனியமாக இருந்தது. அவனுக்கு ஏனோ உயிரும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் முற்றிலுமாக வாழ்க்கையே வெறுமையானது போலதான் அமர்ந்திருந்தான். ஒரு வாரமாக சவரம் செய்யப்படாத தாடி அவன் கன்னத்தை லேசாக மறைத்திருந்தது. மருந்துக்கு கூட அவன் முகத்தில் சிறு புன்னகை இல்லை. அவனின் எண்ணம் முழுவதும் அவன் மனைவிதான். அவள் தன்னை விட்டு எப்போது செல்லலாம் என்று காத்திருந்தவள் போலவும் இப்போது அவளுக்கு அனைத்தும் மறந்துவிட்டதால் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவள் அங்கே இருக்கிறாள். என்னையும் வரவேண்டாம் என்று கூறுகிறாள் என்று அவன் மனம் எக்கு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருந்தது. அனைத்தையும் சரியாகவே யோசிக்கும் அவனது மூளை அவன் மனைவி பற்றி யோசிக்கும் போது மட்டும் சிறிது குளறுபடி செய்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அவள் மாத்திரையை போட்டுக்கொண்டு இந்நேரம் நன்றாக உறங்கி இருப்பாள். நான் தான் தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவன் சோஃபாவில் படுத்தான். ஆனால் நிம்மதியான உறக்கம்தான் வருவேனா என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தது. அதிக நேரம் கணினியை பார்த்ததன் விளைவாக கண்கள் அதிக எரிச்சலை கொடுத்தது. அதற்கு சமமான தூக்கம் இல்லாததனால் கொட்ட கொட்ட முழித்து கொண்டு எதிரில் இருந்த கட்டிலை பார்த்து கொண்டிருந்தான். 4 பேர் படுக்கும் அந்த கட்டிலில் போர்வை போல அவளை கையோடு சுற்றி கொண்டு உருண்ட காட்சிகள் அவன் கண் முன் வந்து போனது. ஏதோ டெட்டிபியர் போல அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்தால்தான் நிம்மதியான உறக்கம் வரும் என்பது அவனது அன்றாட இயல்பாகி போனது. மாமா, பிளீஸ் மாமா, வேண்டாம் மாமா என்று கெஞ்சியபடி அவள் நகர்ந்து படுக்க, ஏய் எனக்கு வேணுண்டி என்று ஆசையாக கூறி அவள் தூக்கி கட்டியிருந்த அடர்ந்த கூந்தலை விரித்துவிட்டு அதன் பிரத்யேக வாசனையை உள்ளிழுத்தவன் அவளை பின்னாடி திருப்பி வேதாவின் பின்னங்கழுத்தில் ஈரமுத்தம் வைத்து அவள் கழுத்தில் இருந்து சிறு சிறு முத்தம் வைத்து அவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து இழைத்தான். ஐயோ மாமா, தாடி குத்துது என்று அவள் ஓட பார்க்க அவளை இடையோடு பிடித்து இழுத்து ஓட விடாமல் தன்னோடு இறுக்கி அணைத்தவன் இன்னும் அதிகமாக முகத்தை வைத்து அவள் கழுத்து வளைவில் அழுத்தியவன் அதற்கு கீழே சென்று இன்னும் அவளை இம்சை செய்தான் விக்ரம். ஷோ, பிளீஸ் மாமா, வேண்டாம் என்று கொஞ்சலாக கெஞ்சி திரும்ப ஓட பார்த்தாள் வேதா.
அவளை முந்தானையோடு பிடித்து மொத்த புடவையையும் உருவி வீசியவன் காப்பை மேலே ஏற்றிவிட்டு மல்யுத்த போட்டிக்கு தயாராகும் வீரன் போல குதிகாலை தரையில் உதைத்துவிட்டு முன்னேறி அவளிடம் சென்றான். எந்த வழியில் புகுந்து ஓடுவது என்று தெரியாமல் அப்படியும் இப்படியும் அவள் ஓட பார்த்தவள் கடைசியாக அவனிடமே சரண்டர் ஆனாள். அவள் வெண்பஞ்சு இடையில் கையை படரவிட்டு அவள் கன்னத்தோடு கன்னம் இழைத்தான் விக்ரம். கூச்சத்தில் இமைகளை பிரித்த வேதா அவன் இம்சை தாங்காமல் சட்டென்று அவன் புறம் திரும்பினாள். தாபம் மிகுந்த கண்களோடு என்ன என்பது போல அவன் புருவம் உயர்த்த அவன் முகத்தை கைகளில் ஏந்திய வேதா அவனின் முரட்டு இதழ்களை சிறை செய்தாள். அவளிடம் விக்ரம் அடங்கிய தருணம் என்று பார்த்தால் அது ஒன்றாகத்தான் இருக்கும். மென்பஞ்சு உதட்டால் அவனை வசியம் செய்து கொண்டிருந்தாள் மாயக்காரி. அவ்வளவு அழகான தருணங்கள் இப்போது நினைத்தால் கூட அவனுக்கு புல்லரித்தது. முன்பாவது வருணுக்கு போன் செய்து அவனை வேலை வாங்கலாம், அழைத்து பேசி ஏதாவது கேம் விளையாடி பொழுதை கழிக்கலாம். ஆனால் அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை காரணம் காட்டி படுபாவி பையன் வேலைக்கு வராமல் வீட்டிலேயே இருந்து விட்டான். வேலைக்கே வரவில்லை. இப்போது வீட்டிற்கு அழைத்தால் வரவா போகிறான்? நிச்சயமாக இல்லை. வேதா விக்ரமோடு இல்லை என்கிற தகவல் தெரிந்ததும் முதல் ஆளாக ஓடி ஒளிந்து கொண்டது வருண் தான். அப்படி இருக்க என்ன செய்வது என்று நினைத்து அவன் நடந்து கொண்டிருந்தான் விக்ரம். 1 மணி நேரம் நடந்தபடி யோசித்திருப்பான். ஆனால் தூக்கம் வரவில்லை. ஒரு சிறந்த யோசனை வந்தது. இந்த நாளை நான் எப்படி மறந்தேன் என்று கேலண்டரின் முன்பு நின்று முணங்கிக் கொண்டிருந்தான் விக்ரம். அதோடு நாளைக்கு அவளை எப்படி சென்று பார்ப்பது என்ற சிந்தனை வேறு அலைக்கழித்தது. சரி, நாளைக்கு பார்க்கலாம், ஏதாவது பிளான் பண்ணலாம் என்று லேசாக கண்கள் சொக்க அப்படியே படுத்து தூங்கிவிட்டான். அப்போதும் சோஃபாவில் தான் படுத்தான். கட்டிலில் படுத்தால் வந்த தூக்கமும் பறந்துவிடும். அவன் மனைவியிடம், வேதா இங்கு தரையில் படுத்துக் கொண்டிருந்தாள். வெற்று தரையில் தான் படுத்திருந்தாள். வீட்டில் யாரும் இல்லை, அவள் தூங்கிவிட்டாள் என்று நினைத்து கொண்டு செல்வா, அஞ்சலி, தர்ஷன் என்று மூவரும் வெளியே சென்றிருந்தார்கள். மிகவும் முக்கியமான விஷயத்திற்குத்தான். தர்ஷன் பாடுவதை ரெக்கார்ட் செய்ய ஸ்டுடியோவிற்கு சென்றிருந்தார்கள். விக்ரமுடைய ஸ்டுடியோவில் தான் இருந்தார்கள். இரவு 10 மணி இருக்கும். அந்த நிசப்தமான அமைதி வேதாவிற்கு இங்கு மன உளைச்சலை கொடுக்க அங்கு லிரிக்ஸ் ப்ரிப்பேர் செய்து கொண்டிருந்த தர்ஷன் ஓகே என்பது போல தம்ஸ்அப் காட்டினான். அவனுக்கு நேர் எதிராக செல்வா அலட்சிய முகபாவனையோடு அமர்ந்திருக்க அஞ்சலி சிறிது படபடப்புடன் இருந்தாள். தர்ஷன் எதுவும் சொல்லாமல் தான் அழைத்து வந்தான். செல்வா வரமாட்டேன் என்று உறுதியாக கூறியும் தர்ஷன் விடுவதாக இல்லை. அஞ்சலியிடம் கெஞ்சி, அம்மா ப்ளீஸ் அப்பாவை அழைச்சிட்டு வா என்று கூறியிருந்தான். அஞ்சலிக்கு வேதாவை விட்டுவிட்டு செல்வது கவலையாக இருந்தாலும் கூட மகன் இந்த அளவு உறுதியாக சொல்கிறான் என்றால் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நினைத்தவள் செல்வாவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள். அவள் படபடப்புடன் அமர்ந்திருப்பதை கீழிருந்து மேலாக நக்கலாக ஒரு பார்வை பார்த்த செல்வா, என்ன எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ஷன் பண்ற என்று கேட்டான் வெளிப்படையாகவே. என்னங்க உங்களுக்கு அப்படி இல்லையா? என் புள்ள பாட போறான். முதல் தடவை அவன் குரல்ல பாட்டு கேட்க போறேன். அவன் நல்ல பாடாமல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க என்று அஞ்சலி ஒரு எதிர்பார்ப்போடு கேட்க, இப்பதான் முதல் தடவை கேட்க போற, அதுக்கே இவ்வளவு எக்ஸைட்மெண்டா? ஓவரா எதிர்பார்க்காத அஞ்சலி, அமைதியா உட்காரு என்று செல்வா கடுப்பாக கூற, ச்சே இவர் வேற எந்த நேரமும் மிளகாய கடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு, என் பையன் பாட போறான், சூப்பரா பாட போறான், அந்த சாங் ஹிட் ஆக போகுது என்று அஞ்சலி வேண்டுமென்றே முணுமுணுத்து கொண்டிருந்தாள். ச்சே இந்த கொசு தொல்லை வேற தாங்கல என்று செல்வா நக்கலாக கூற, என்னங்க உங்களுக்கு ரொம்பதான் வாயாய் போச்சு என்று முறைத்து கொண்டு கூறினாள் அஞ்சலி. உன் வாயை விட கம்மி தாண்டி என்று பல்லை கடித்து கொண்டு கூறிய செல்வா, உன் பையனோட லட்சணத்தை பார்க்க தானே போறேன் என்றான் நக்கலாக. பாருங்க பாருங்க, அவன் அழகா பாட போறான், நீங்க வாயடைச்சு நிக்க போறீங்க என்று அஞ்சலி கடும் கோபத்தோடு சீறினாள். ரொம்பதான் ஓவரா பண்றா என்று நினைத்து கொண்ட செல்வா மணியை பார்த்தான். டைம் ஆகுது அஞ்சலி, நம்ம சீக்கிரமா போகணும், வேதா தனியா இருப்பா என்று கூறினான் செல்வா. என்னங்க அவ டேப்லெட் போட்டு தூங்குறாங்க, அவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டா என்று அஞ்சலி கூற, செல்வாவும் சரி என்று தலையசைத்து அப்படியே எதிரில் இருந்த தர்ஷனை பார்த்தான். அவன் காதில் ஹெட்போன் மாட்டியபடி மைக் அருகே நின்றிருந்தான். அவனை அந்த கோலத்தில் பார்க்க செல்வாவிற்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் உண்டானது உண்மைதான். அவன் சரியாக படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்று தந்தைக்கே உரிய கோபம் இருந்தாலும் கூட மற்றபடி அவன் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறான் என்று செல்வாவிற்கு தெரியும். அதனால் கோபமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் மகன் மீது அளவு கடந்த அன்பு செல்வாவிற்கு இருக்கத்தான் செய்தது. அவன் படித்துதான் முன்னேற வேண்டும் என்று கிடையாது.
அவனுடைய திறமைகளை வைத்து கூட முன்னேறலாம் என்று செல்வாவின் எண்ணம். ஆனால் செல்வா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர். தான் படிக்காமல் இப்படி பாட்டு பாடி கொண்டிருப்பதை பார்த்தால் கோபித்துக் கொள்வாரோ என்றுதான் தர்ஷன் பாடுவதை தன் குடும்பத்திடம் இருந்து மறைத்தான். ஆனால் இப்பொழுது அவர்கள் அம்மா அப்பாவை அழைத்து வந்து அவர்கள் முன்பு பாடும் அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது வேறு யாரும் இல்லை, விக்ரம் தான். எல்லாராலையும் பாட முடியும், ஆனா சில பேர் பாடுறதுதான் ரசிக்க முடியும். நீ பாடுறது ரசிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. இது உனக்கு பிடிச்ச வேலையும் கூட. உனக்கு ஈஸியா இருக்கும். தைரியமா பாடு என்று கூறி இருந்தான் விக்ரம். அதுல மாமா, அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவர் என்ன டிகிரி முடிச்சுட்டு பிசினஸ் பண்ண சொன்னாரு. ஆனா நான் இப்படி பாட்டு மேல கவனமா இருக்கிறது அவருக்கு பிடிக்காது மாமா என்று தர்ஷன் கூற, மாமா அப்படி உன்கிட்ட சொன்னாரா என்று விக்ரம் அவனை அழுத்தமாக பார்த்தபடி கேட்டான். சொல்லல மாமா, ஆனா நம்மளே தெரிஞ்சுக்கலாம்ல மாமா. அவர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர். நான் படிக்கணும்னு தானே அவர் எதிர்பார்ப்பாரு என்று தர்ஷன் பாவமாக கூற, டேய் லூசாடா நீ. மாமாவோட அப்பா பிசினஸ் மேன். இன்னும் உங்க பிசினஸ் ரன் ஆயிட்டு தானே இருக்கு. அவர் பிசினஸ் எடுத்து நடத்தாம எதுக்கு போலீஸ் ஆபீசர் ஆனாரு? அது அவரோட கனவு, இது உன்னோட லட்சியம். அதனால மாமா உன்னை திட்ட மாட்டாரு, புரியுதா? சும்மா இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் என்று விக்ரம் சிரித்தபடி கூற தர்ஷனும் சிரித்து விட்டான். எபிசோட் 455. இப்பொழுது செல்வா அமைதியாக தான் பாடப்போவதை கேட்க அமர்ந்திருப்பதை பார்த்த தர்ஷனுக்கு விக்ரம் சொன்னதுதான் சரி என்று தோன்றியது. தன் அப்பா அந்த அளவு வில்லங்கம் பிடித்தவர் இல்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அவனுக்கு இசையமைப்பதற்காக பெரிய மியூசிக் டைரக்டரையே விக்ரம் ரெக்கமெண்ட் செய்திருந்தான். அவரும் வந்தார். செல்வாவும் அஞ்சலியும் அவருக்கு வணக்கம் வைத்தார்கள். அவரும் ஃபார்மலாக இவர்களிடம் பேசிவிட்டு மியூசிக் போட ஆரம்பித்தார். தர்ஷன் 1 2 3 என்றதும் பாட தொடங்கி இருந்தான். ஆச்சரியத்தில் எழுந்து நின்ற அஞ்சலியும் செல்வாவும் அப்படியே உறைந்து நின்றிருந்தார்கள். அவன் அப்படியே சிங்கர் கார்த்திக் போல ராகம் சேர்த்து அழகாக பாடினான். அவன் பேசும்போது ஒலிக்கும் குரலிற்கும் இப்போது அவன் பாடும் குரலிற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. மிகவும் அழகாக பாடினான். இத்தனை நாள் பாட வேண்டும் என்ற ஆசையை மொத்தமாக வெறியாக கொட்டி தீர்த்தான். அவன் ஏற்கனவே நிறைய பிராக்டிஸ் எடுத்திருப்பதால் எந்த ஒரு டேக்கும் போகாமல் ஒரே கிளிக்கில் பாட்டு ஓகே ஆனது. உங்க பையன் ரொம்ப நல்லா பாடுறான் என்று மியூசிக் டைரக்டர் செல்வாவிடமும் அஞ்சலியிடமும் வந்து மெச்சுதலாக கூறினார். அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அஞ்சலி, தேங்க்யூ சார் என்றாள் மென்மையான குரலில். அவர் சிறு தலையசைப்புடன் மீண்டும் 2 பாடல்களை வெவ்வேறு டோனில் அவனை பாட வைத்து ரெக்கார்ட் செய்து கொண்டு இன்முகத்தோடு அவர்களை வழி அனுப்பினார். மூவரும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். தர்ஷன் கார் ஓட்டினான். செல்வா அவன் அருகில் அமர்ந்திருந்தான். அஞ்சலி பின் சீட்டில் அமர்ந்திருந்தாள். பெருத்த அமைதி நிலவியது. முதலில் அமைதியை கலைத்தது அஞ்சலிதான். தர்ஷன், நீ இப்படி பாடுவேன்னு ஒரு நாள் சொன்னதில்லையே. நீ வீட்ல கூட பாடி காட்டினது இல்லையடா. ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ், வீட்ல எங்கேயுமே நீ பாடி நான் கேட்டதில்லையே. ஏண்டா எங்க கிட்ட மறைச்ச என்று அஞ்சலி கோபம் கலந்த பிரமிப்புடன் கேட்டாள். தர்ஷன் தந்தையிடமிருந்து கேள்வி வரும் என்று அவன் நினைத்திருக்க தன் தாய் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செல்வாவை திரும்பி பார்த்தான். அவன் எந்த கேள்வியும் கேட்பது போல் இல்லை. சாலையை பார்த்தபடி இருந்தான். ஆனால் செல்வா முகத்தில் எப்போதும் இருக்கும் கவலை இப்போது இல்லை. ஏதோ ஒரு மென் புன்னகை அவன் உதட்டோரம் இருப்பதை தர்ஷனால் உணர முடிந்தது. அதுவே தர்ஷனுக்கு மனபாரத்திலிருந்து மகிழ்ச்சியை தத்தெடுக்க உதவியாக இருக்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுமா, அதனாலதான் சொல்லல என்றான் தயக்கமாக. ஆட போட பைத்தியம். நியாயமான முறையில உண்மையா வளர்ச்சி அடைஞ்சா நாங்க ஏண்டா உன்னை தடுக்க போறோம்? இது உன்னோட திறமை. அதை நீ தைரியமா பயன்படுத்தி நீ வளர்ச்சி அடைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம்தான் தர்ஷன் என்று அஞ்சலி புன்னகைத்து கொண்டு கூறினாள். அப்புறம் இவரு பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்காரே, உனக்கு எப்படிடா சான்ஸ் கிடைச்சது? அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டுடியோ விக்ரமோட தானே என்று சந்தேகமாக கேட்டாள் அஞ்சலி. ஆமாமா, இது மாமாவோட ஸ்டுடியோ தான். மாமா தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா என்று அவன் அதோடு நிறுத்த, என்னடா எங்க கிட்ட இத பத்தி சொல்லல, ஆனா உங்க மாமா கிட்ட மட்டும் சொல்லிருக்க என்று நக்கல் கலந்த கேள்வியோடு அவனை பார்த்தாள் அஞ்சலி. அப்படிலாம் இல்லம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லல, மாமா கிட்டயும் சொல்லல. ஆனா அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று தாமரையின் முகம் அவன் மனதில் வந்து போனது. தாமரையை தவிர அவனுக்கு பாட தெரியும் என்ற உண்மை யாருக்கும் தெரியாதே. அதனால் தாமரைதான் கூறியிருப்பாளோ என்ற எண்ணம் தர்ஷனுக்கு வர மனதில் மகிழ்ச்சி பரவியது. அப்புறம் எப்படிடா தெரியும் என்று அஞ்சலி கேட்க,
தெரியலம்மா, நான் மாமா கிட்ட கேட்டு பாக்குறேன் என்று கூறினான் தர்ஷன். ஒருவேளை வேதாவுக்கு தெரியும், அதனால விக்ரம் கிட்ட சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் என்று அஞ்சலி கூற, இல்லம்மா, அக்காவுக்கு கூட எனக்கு பாட தெரியற விஷயம் தெரியாது என்று தர்ஷன் கூற, சரி எது எப்படியோ உன்னோட வாழ்க்கைய முதல்ல விக்ரம் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். கண்டிப்பா உன் குரலும் உன் பாட்டும் ஹிட் ஆகும் பாரு என்று அஞ்சலி புன்னகை முகமாக கூறினாள். அவனும் மெலிதாக புன்னகைத்துக் கொண்டான். தாயும் மகனும் மட்டும் பேசிக் கொண்டிருக்க செல்வா மட்டும் அமைதியாக இருப்பதை கவனித்த அஞ்சலி, என்னங்க நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் என்றாள். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவனை லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் முடிச்சிட்டு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வர சொல்லு என்று கூறினான் செல்வா. தர்ஷன் அவனை அதிர்ந்து போய் பார்க்க அஞ்சலியும் திரு திருவென முழித்தாள். அதுக்கு முதல்ல அரியரை கிளியர் பண்ணணுமே என்றாள் சலிப்பாக. இல்லம்மா, அப்பா சொல்றது சரிதான், நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் என்று கூறினான் தர்ஷன். அஞ்சலி அதோடு பேசாமல் இருந்து விட்டாள். எப்படியாவது அவன் படித்து முடித்து விட்டால் போதும் என்று இருந்தது. தர்ஷன் தாமரையை சென்று சந்தித்து அவளிடம் நன்றி கூற வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். அதே நேரம் இங்கு சஞ்சனா மனதில் ஒருவித படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். அவன் ஸ்டுடியோவிற்கு சென்று பாடப் போகிறான் என்று விக்ரமின் மூலம் அறிந்து கொண்டாள். அதை அறிந்து கொள்ளும் வரை விக்ரமை அவள் சும்மாவே விடவில்லை. அவனை சுற்றி சுற்றி வந்து தொல்லை செய்து கொண்டிருந்தாள். அவனும் பொறுமை இழந்தவன், இன்னைக்குதான் பாட போறான், 10 மணிக்கு ரெக்கார்டிங் இருக்கு என்று கூறினான் விக்ரம். அதை காதில் வாங்கியதிலிருந்து சஞ்சனா காற்றில் மிதப்பது போல அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். அவளுடைய நடவடிக்கை வீட்டில் உள்ளவர்களுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருந்தால் சரிதான் என்று நினைத்துக் கொண்டார்கள். இங்கு அஞ்சலி வீட்டிற்கு வந்து பார்க்கும் போது வேதா தரையில் படுத்து தூங்காமல் இருப்பதை பார்த்த அஞ்சலிக்கு மனம் கஷ்டமாகி போய்விட்டது. இதுவரை இருந்த மகிழ்ச்சி இப்போது வெறுமை பெற்றது போல் ஆகியது. 1000 இருந்தாலும் அவள் கர்ப்பமாக இருக்கும் பெண் இப்படி மகிழ்ச்சி இல்லாமல் ஏதோ பறிகொடுத்தவள் போல் இருப்பதை அஞ்சலியால் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு அனைத்தும் நினைவில் இருந்தால் இந்நேரம் அவள் மகிழ்ச்சி எது என தெரிந்து கொண்டு அங்கு சென்றிருப்பாள். ஆனால் இப்போது அவளுக்கு தயக்கமும் குழப்பமும் ஒன்றும் புரியாமலும் 5 வயது குழந்தையை விட மோசமாக இருந்தது வேதாவின் நிலை. அவளின் இந்த நிலைக்கு யார் காரணமோ அவர்களுக்கு தகுந்த பாடம் கடவுளே கற்பிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் அஞ்சலி. ஆனால் இதற்கு அஸ்வின் தான் காரணம் என்று யாரும் அவளிடம் சொல்லவும் இல்லை, அவளுக்கும் தெரியாது. அவள் அருகில் போய் அமர்ந்தவள், வேதா என்று மென்மையாக அழைத்தாள். அவளை பார்த்த வேதா எதுவும் பேசாமல் அவள் அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டு கண்களை மூடினாள். அஞ்சலியும் எதுவும் கேட்காமல் அவள் தலையை வருடிவிட்டபடி இருந்தாள். சிறிது நேரத்தில் அவள் தூங்கிவிட அவளை நாளைக்கு கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் அஞ்சலி. இங்கு உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கான், வேதா பேசலையா, கோவமா இருக்காளாம், அதனால சாரும் பேச மாட்டேன்னு 1 வாரமா அவளை போய் கூட பார்க்காம இருக்கா. எப்படி தாங்க அவனால இப்படி இருக்க முடியுது என்று நிஷா கோபம் கலந்த இயலாமையுடன் கூறிக்கொண்டிருந்தாள். 1 வாரம் இல்ல, 10 நாள் ஆகுது என்று ஆதி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பதிலளிக்க அவனை திரும்பி பார்த்த நிஷா, ஓ சார் நாளெல்லாம் குறிப்பெடுத்து வச்சிருக்கீங்களா என்று கேட்டாள் நக்கலாக. இந்த 10 நாளா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம டாப் 5ல நம்ம கம்பெனிஸ் தான் இருக்கு. அவன் வீட்டுக்கு வந்தா தானே வீட்டோட நினைப்பு இருக்கும். அவன் எந்த நேரமும் ஆபீஸ்ல தான் இருக்கான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன்ல நம்ம கம்பெனி ரீச் ஆயிருக்கு. அடுத்த மாசம் அவார்ட் கூட கொடுப்பாங்க என்று கூறினான் ஆதி. ஆமா, அப்படியே அதை வாங்கி கபோர்ட்ல வச்சு மூடி வைக்க சொல்லுங்க என்று நிஷா எரிச்சலாக கூற, ஏய் உன் பையன் செய்யற தப்புக்கு நான் என்னடி பண்ண முடியும் என்று ஆதி அவளை புரியாத பார்வை பார்க்க, அந்த நேரம்தான் விக்ரம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் வருவதை இருவருமே திரும்பி பார்க்கவில்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பையனுக்கு புத்தியில ஏற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியதானே என்று நிஷா கோபமாக கேட்க, அவனுக்கே எல்லாம் தெரியும் நிஷா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது என்றான் ஆதி. ஏங்க அவன் பொறுப்பா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஐ மீன் ஒரு கணவனா அந்த குழந்தைக்கு அப்பாவா அவனோட கடமையை செய்யற மாதிரி எனக்கு தெரியல என்று கடுப்பாக கூறினாள் நிஷா. நிஷா அதெல்லாம் சரியாயிடும், நீ கவலையை விடு என்று கூறினான் ஆதி. அங்கு விக்ரம் நின்றிருப்பது நிஷாவிற்கு தெரிந்தாலும் கூட அவள் பேச்சில் கொஞ்சம் கூட கோபத்தை குறைத்தது போல் காட்டவில்லை. முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டேதான் நின்றிருந்தாள். விக்ரம் கேஷுவலாக வந்து அவர்களின் நடுவில் அமர்ந்தான். ஆதியும் சரி நிஷாவும் சரி அவன் அமர்ந்ததை பார்த்து எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் அவனை பார்த்தார்கள். நிஷா முறைத்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் முகத்தை தன்புறம் திருப்பிய விக்ரம், அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க கோயிலுக்கு போலையா என்று கேட்டான். போகணும் என்று அவள் கோபமாக பதில் கூற, அப்படின்னா வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன் என்று கூறினான் விக்ரம். இல்ல
நீ போய் ஆபீஸ் வேலையை பாரு. ஆபீஸ் வேலை தானே உனக்கு முக்கியம். நானே கோயிலுக்கு போய்க்கிறேன், எனக்கும் வழி தெரியும் என்று நிஷா அலட்சியமாக கூற, தன் அம்மா என்றும் இல்லாமல் இப்படி பேசுவதை கேட்ட விக்ரமிற்கு சற்று கவலையாக இருந்தாலும் கூட அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், நானே கூட்டிட்டு போய் விடுறேன் என்று அவள் கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்றான். அவன் கோவிலுக்கு கூப்பிடுவதனால் நிஷாவினால் மறுக்க முடியாமல், இருடா வரேன் என்று அவன் கையில் இருந்து தன் கையை பிரித்தெடுத்தவள் பூஜை கூடையை எடுத்துக்கொண்டு அவனோடு நடந்தாள். நிஷா சிடுசிடுப்பாக இருக்க, ஆனால் விக்ரம் சிரித்தபடி பேசி அவளை அழைத்து கொண்டு சென்றான். அவள் எப்போதும் செல்லும் கோவிலுக்கு செல்லாமல் அவன் வேறொரு பக்கம் சென்று கொண்டிருக்க, நிஷா அதை கவனித்தாலும் கூட முறைத்து கொண்டிருப்பதால் எதுவும் அவனிடம் கேட்கவில்லை. அஞ்சலி வீட்டின் பக்கத்தில் இருக்கும் ஒரு கோவிலில் காரை நிறுத்தியவன், மாமா என்று கதவை திறந்து விட்டான். அவனை முறைத்தபடியே இறங்கிய நிஷாவிற்கு அந்த கோவிலை பார்த்ததும் புரிந்துவிட்டது அவன் எதற்கு அடி போடுகிறான் என்று. அம்மா வாங்க என்று அவன் கோவிலை சுற்றி பார்த்தபடி நிஷாவிடம் கூற, அவனுக்கு முன்பாகவே அவள் உள்ளே நடந்து கொண்டிருந்தாள். அவன் நிஷாவை காணோம் என்று இப்படி திரும்ப நெற்றி முட்டி அப்படியே நின்றான். அவன் நிமிர்ந்து எதிரில் பார்க்க அவனின் மனைவி வேதாதான். நெற்றியை தேய்த்தபடி அவளும் நிமிர்ந்து பார்க்க விக்ரமும் அவளைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். மனதில் வேதனை இருந்தாலும் கூட கர்ப்பிணி என்பதனால் தாய்மையின் பூரிப்பில் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவள் வலியில் முகத்தை சுளித்தவள் நெற்றியை தேய்த்து கொண்டிருக்க தன்னிச்சையாக அவள் கையை பிடித்தவன், ஏய் வலிக்குதா என்று மென்மையாக கேட்டு அவளிடம் குனிந்தான். விக்ரம் இருப்பதை பார்த்த அஞ்சலியும் அங்கிருந்து நாசுக்காக நழுவி உள்ளே சென்று விட்டாள். வேதா அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க அவள் கையை பிடித்த விக்ரம் அவள் நெற்றியை லேசாக நீவி விட்டான். அவன் அருகாமையில் வேதாவிற்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இருந்தும் அவனை விட்டு பிரியவில்லை. அவள் அவனோடு ஒன்றினாள். அவன் சட்டையை ஒரு வயது குழந்தை போல இறுக்கமாக பிடித்தாள். அவள் ஸ்பரிசத்தை உணர்ந்தவன் அவள் நெற்றியில் இருந்து பார்வையை கீழே இறக்கி அவளின் கண்களை நோக்கினான். அவள் கண்களில் டன் கணக்கில் ஏக்கம் குடிக்கொண்டிருக்க அவனை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் அவள். அவளை பார்த்ததும் விக்ரம் சொல்ல முடியாத உணர்வில் தத்தளித்தான். அவனுள் பொங்கி வரும் காதலை கட்டுப்படுத்த வழியின்றி சுயத்தை இழந்து அவள் முகத்தை நெஞ்சோடு சாய்த்து கொண்டு அவள் உச்சியில் முத்தம் பதித்தான். அது கோவில் சன்னிதானம் என்பதை மறந்து விட்டான். இப்போதே அவளை தூக்கி கொண்டு எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் என்று மனம் அலைப்பாய்ந்தது அவனுக்கு. நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க இப்படிதான் கோச்சிட்டு போவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா என்று அவள் கண்களில் தேங்கிய நீரோடு அவனை கட்டி இருந்தபடியே அவன் முகத்தை பார்த்தாள். அவள் அப்படி கேட்கவும் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏய் அப்படி இல்லடி கண்ணம்மா, நான் உன் நினைப்புலதான் தத்தளிச்சேன். ஐ லவ் யூ டி என்று சொல்ல அவன் வாய் பரபரத்தது. ஆனால் தகுந்த நேரத்தில் வார்த்தைகள் கோர்வையாக வராமல் தொண்டைக்குழியை அடைத்துக் கொள்வது போல வேதனை மூச்சு முட்டியது. எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே, இன்னும் கோபம் போகவில்லையோ என்று நினைத்தவள், என் மேல கோவமா என்று கேட்டாள் இயலாமையோடு. ஏய் வேதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி. நீ இல்லாம எனக்கும் தான் கஷ்டமா இருந்துச்சு, அதையும் நீ புரிஞ்சுக்க என்றவன் அவளை கட்டிக்கொண்டு இதயத்தின் வேகத்தை குறைக்க முயன்றான். அவளும் அவனை அணைத்துக் கொண்டாள். பாலைவனத்தில் சூரியனின் தாக்கத்தில் தொண்டை வறண்டு நீருக்கு அலைந்து திரிந்து தாகத்தில் தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு ஒரு சொட்டு நீர் கிடைத்தால் எத்தனை இன்பமாக அமிர்தம் போல இருக்குமோ அதே போலதான் இருந்தது இந்த அணைப்பும் அதன் மூலம் கிடைத்த சிறு ஸ்பரிசமும். அவள் முகத்தை தன் நெஞ்சோடு அணைத்து அவன் படபடப்பை அவளுக்கு உணர்த்தினான் விக்ரம். அவனின் இதய துடிப்பை கேட்டு மேசிலிருந்து நின்றாள் வேதா. தம்பி, எப்பா தம்பி என்று அவன் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்க சற்று மெதுவாக அவளை விலக்கியவன் நிதானமாக திரும்பி பார்த்தான். இது கோவில்பா, உள்ள போகாம இங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கையில் கூடையுடன் ஒரு பாட்டி சிரித்தபடி கேட்டார். அவருக்கே வெட்கம் வந்து விட்டது போலும், அதனால் வந்த சிரிப்பு அது. வேதா வெட்கத்தோடு சிரித்தபடி அவன் கை அணைப்பில் இன்னும் ஒன்றினாள். அவள் நெருங்க நெருங்க அவனுக்கு இன்னும் அணைக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் இது தகுந்த இடம் இல்லையே என்று நினைத்து மனதில் சிரித்து கொண்டவன், பூ கொடுங்க பாட்டி என்று பணத்தை நீட்டினான். நான் தான் வச்சிருக்கேனே விக்ரம் என்று அவள் மெலிதாக கூற, புருஷன் வாங்கி கொடுக்கிற பூதாமா இன்னும் அதிகமா வாசம் வீசும். நீ என்ன புருஷனை பெயர் சொல்லி கூப்பிடுற? மாமா அத்தான் மச்சானு கூப்பிடுமா என்று அந்த பூக்கார பாட்டி கூற, அவள் திருவென முழித்தபடி, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவேன் என்று கேட்டாள் விக்ரமிடமே. உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு என்று கூறியவன் அந்த பாட்டியிடம் பூவை வாங்கி அவளிடம் கொடுத்தான். நீங்களே வச்சு விடுங்க என்று கூறியவள் திரும்பி நின்று அவள் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.